إبراهيم إنك حميد مجيد أما بعد தூணின்றி வான் படைத்த ஏகேர்வனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆடியபிள் கேக்குதா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். எல்லாருக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை இருக்கும்னா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கா? நம்ம என்னெல்லாம் நினச்சோம், நினச்சதெல்லாம் நடக்கணும், விரும்பலாம் நடக்கணும். நடக்குமா நடக்காதா? சொல்லுங்களேன், நடக்குமா நடக்காதா? நடக்கும் நடக்காது. ரெண்டா போடுதீங்க. வரும் வராதுங்கிற மாதிரி. மறுமையில் நடக்கும், இங்கெல்லாம் நடக்காது அப்படிங்கிறீங்களா? இங்கே நடக்காது. வேற வேற ஆன்சர் பண்ணுங்க. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா? நினைச்சது நடக்குமா நடக்காதா? நடக்கட்டும். எஸ், நடக்கும். நினச்சது நடக்கும். நடக்கும். சரி, நடக்கும்னு சொல்கிறவங்களாம் தம்ஸ்அப் பண்ணுங்க. நினச்சது நடக்கும் சார். நல்லா பிளான்ஸ் டிஃப்ரெண்ட். நடக்கும். பிளான் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெரி குட், சூப்பர். நினச்சதை நீங்கள் உறுதியாக இருந்தீங்க, நடக்கும். பிளான் வேணால் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரி, நடக்காது. நினச்சதெல்லாம் நடக்காது. இது என்ன, நடக்க ஆசைப்பட்டு சோதனைகள் அதிகம். நடக்க ஆசை தான், அந்த சோதனையை சந்திக்கிறத விட நடக்காமல் இருந்துடலாங்கிறீங்களா? நடக்கும் நடக்காது அப்படிலாம் தம்சம் பண்ணுங்க. எல்லாம் நாடினால் நடக்காதுக்கு மட்டும் எல்லாம் நாடுவானா? எல்லாம் நாடினா நடக்கும்னாலும் மாற்றுக்கிறது இல்லை. எல்லாம் நாட்டும் தான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அதுதான் அப்படி புரிதல் கேட்குறேன். அதுக்கும் தான். வேற அதுக்கும் தான். சொல்லுங்க. நடக்காது, அதான் நடக்காது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் தம்ஸ்அப் பண்ணுங்க. சும்மா சொல்லுங்க. சரி தவறு ரெண்டாவது, சரியா தப்பா அப்படி ரெண்டாவது தான். அது சரியா தவறுங்கிறத கருத்து என்னது, அவங்க ஒவ்வொருத்தர் மனநிலையை புரிஞ்சுக்கிறது தான். நடக்குமா நடக்காதா, இது எல்லாத்தையும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை. அப்படின்னா எண்ணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? நாளைக்குள்ள டாபிக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஹூக் எடுத்தாச்சு. நாளைக்கு நம்ம நினச்சது நடக்குமா நடக்காதா, நினச்சது நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குதா அப்படிங்கிற குரான் சொன்னதுக்கு என்ன நடந்தால் அப்படியே அசெப்ட் பண்ணிக்கலாம். என்ன நடந்தாலும் அப்படியே அசெப்ட் பண்ணிக்கணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வரலாற்று சம்பவத்தோட அதில் ஹைர் இருக்கும். வரலாற்று சம்பவத்தோட ஏன் வரலாற்றில் குறிப்பிட்ட நபர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. சஹாபாக்கள், நீங்கள் ஒரே ஒரு ஹின்ஸ் மட்டும்தான். சஹாபாக்கள் நீங்கள் போருக்கு போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. பார்த்துறீங்களா? ஒரு ஹதீஸ் கூட வரும். அதாவது மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நபிமார்கள் ரசூல்லா அல்லாவுடைய தூதர் உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வுத்தாலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போருக்கு சப்போர்ட்டாக மலக்குமார்களை இறக்கி வைப்பான். இங்கே பத்ர் போரை பற்றி எல்லாம் சொல்லுவான். பார்க்குறதுக்கு அதாவது உங்கள் முன்னாடி பார்க்குறதுக்கு வேணால் அவங்க இவங்க குறையா இருந்தாங்க, ஆனால் காஃபிர்களுடைய பார்வைக்கு 2 மடங்காக தெரிஞ்சாங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். பத்தாவதுக்கு பத்ர் போரில் மலக்குமார்களையும் எல்லாம் இறக்கி விட்டான் சண்டைக்கு. அதுக்கும் 3000 பேர் அடையாளமிடப்பட்ட போருக்காகவே இருக்கக்கூடிய வானவர்கள் அல்லாஹ்வுத்தாலா பூமியில் காஃபிர்களுக்கு எதிராக இறக்கி விடுறான். அப்போ இது எப்படி ஆச்சு அப்படின்னா, ஐ திங்க் தபரானியில் வரக்கூடிய செய்தின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட் எனக்கு தெரியல. அதாவது எங்களில் நாங்கள் ரசூல்லா காலம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ரசூல்லா எங்கூட இருக்கும்போது மலக்குமார்கள் எங்கூட போரில் கலந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா மரணத்திற்கு பின்னாடி சஹாபாக்கள் காலத்தில் இருக்கும்போது, சஹாபாக்கள் காலத்திலையுமே போர் நடக்கும்போது மலக்குமார்கள் கலந்துப்பாங்க. அப்போ தாபியின் காலத்தில் வந்துச்சு.
தபையன்கள் காலத்தில் இருக்கும்போது அந்த தபையன்கள் கூட்டத்தில் சகாபாக்கள் இருந்தாங்க அப்படின்னா மலக்குமார்கள் வந்து அந்த போரில் வருவாங்க. என்னைக்கு சகாபாக்களுடைய டோட்டல் மொத்தமாக போச்சோ அன்னைக்கு மலக்குமார்களுடைய வருகையும் அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு போரில் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வரும். தபரானியில் வரக்கூடிய செய்தி நினைக்கிறேன், ஐ திங்க், சரியா ஞாபகம் இல்லை. சரி, இதோடைய கோர் பாயிண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சஹாபாக்கள் காலத்தில் நீங்கள் வரலாற்றை எடுத்து படிச்சீங்க, இப்போ சூரத்துல் ஆல இம்ரானில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஒரு செய்தி ஒன்று வரும். என்ன செய்தி வரும்? மக்கள் எல்லாருமே போர், அதாவது நம்பிக்கையாளர் மூமின்கள் வந்து இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க யார் முனாஃபிக் யூதர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை சுற்றிட்டாங்க, ரவுண்டு போட்டாங்க, உங்களை சுற்றி வந்துட்டு அதாவது தாக்குறதுக்கு முற்பட்டாங்க, இனிமேல் உங்களுடைய விஷயம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சூரத்துல் ஆல இம்ரான் வரக்கூடிய செய்தி. உஹது போரை, ஐ திங்க் உஹது போரை பற்றி எல்லாம் பேசுவான்னு நினைக்கிறேன். அப்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூமின்களுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் எங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு வாக்களிச்சது, அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும், அதாவது வாக்களிச்சதுன்னு நம்பிக்கை அதிகமாச்சு, பிரச்சனை வரும் பிரச்சனை வராதெல்லாம் அவங்க சொல்லலை, நம்பிக்கை அதிகமாச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த இடத்துல அடுத்த வசனங்களே அல்லாஹ் சொல்லுவான், என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் அல்லாஹ் தஆலா அந்த போர்லேருந்து அப்படியே திரும்பி வீட்டுக்கு அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்ப நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவான், பாதுகாத்தோம்னு சொல்லுவான். அப்போ அதில் என்னென்னா தவக்குல், அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய ஒரு தவக்குல். அப்போ ஏன் சஹாபாக்கள் காலத்தில் மட்டும் அப்படி இருந்துச்சு? ஏன் சஹாபாக்கள் மட்டும் அப்படி நினச்சதெல்லாம் அவங்களுக்கு எந்த போருக்கு போனாலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான்? நீங்கள் சில சம்பவங்களை பார்த்துருப்பீங்க. அவங்க வாழ்க்கையில் இப்போ குபைப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து எப்படிப்பட்ட அவங்க வந்து எதிரிகளால் கைப்பற்றப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா அடைச்சிடுவோம், அந்த சங்கிலியால் பிணைக்கப்பட்டாங்க, பிணைக்க போட்டு ஒரு ரூமில் ஒரு வீட்டில் வச்சுருக்குறாங்க. அப்போ அவங்க அந்த பெண்மணி பின்னாடி இஸ்லாத்துக்கு வருவாங்க, அந்த பெண்மணி சொல்லக்கூடிய செய்தி தான். அப்போ அந்த பெண்மணி சொல்லுவாங்க, எங்களில் யாருமே நாங்கள் குபைபுக்கு வந்து சாப்பாடு உணவு கொடுக்க மாட்டோம், ஆனால் அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். அந்த சாப்பிட்ற சாப்பாடும் மதீனால மக்கால கிடைக்காத சாப்பாடு, அந்த சாப்பிட்ற சாப்பாடு மக்காவுடைய சீசன் இல்லாத நேரங்களில் இருக்கக்கூடிய சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய சாப்பாடு. பட் அந்த நேரத்தில் சீசன் கிடையாது, அப்போ அந்த உணவை சாப்பிடுவார் அவர். நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்கேன். அது யார் உணவு வந்து கொடுக்குறாங்க, யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சஹாபாக்களோட வரலாற்று வந்து பார்த்தீங்கன்னா, மலக்குமார்கள் சலாம் சொல்கிற மாதிரியே இருக்கும். அவங்க நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் வந்து அவங்க சலாம் சொல்லுவாங்க. இப்படியே சஹாபாக்கள் காலத்தில் நீங்கள் நிறையா பார்க்கலாம், நிறைய அற்புதங்கள் நடக்கும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து நினச்சதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா. இப்படி தான் நீங்கள் வந்து ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தீங்கன்னா, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பண்ணுவாங்க, பனு குறைதா யூதர்களுக்கு எதிராக போர் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸஅத் ரலியல்லாஹு வந்து ஒரு உள்ளத்தில் ஒரு துவா செய்வாங்க அல்லாஹ்ட்ட, அதெல்லாம் இதுக்கு பின்னாடி இந்த யூதர்களால் ரசூலுல்லாஹ்க்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு இருந்தால் என்னை நீ மௌத்தாக்கிரு. ஏன்னா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அங்கே பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு. இல்லை பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு இருந்தால் என்னை உயிர் வாழச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஸஅத் ரலியல்லாஹு வந்து மரணம் அடைஞ்சு என்ன, அதுக்கப்புறம் பனு குறைதால எந்த பிரச்சனையும் வராது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து யூதர்களை ஒடுக்கிடுவாங்க, அந்த ஒரு நாடு கடத்திடுவாங்க, போச்சுடுவாங்க, அந்த இடத்த விட்டு மதீனா விட்டு போச்சுடுவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பார்க்கலாம், நிறைய ஹதீஸ்கள். சில வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம், சஹாபாக்கள் வந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, இதுக்கு பின்னாடி நான் திரும்பி வர மாட்டேன். இப்போ ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன பண்ணாங்க, போகும்போது தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த போர் தான், இதுக்கு போருக்கு பின்னாடி நான் திரும்பி வரமாட்டேன், இனிமேல் நீ தான் அந்த டேக் ஓவர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இவங்க ஷஹீதாகிடுவாங்க அந்த போரில். அப்படி இந்த மாதிரி அவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போலவே அல்லாஹ் தஆலா வந்து நிறைய விஷயங்கள் சஹாபாக்கள் காலத்தில் வந்து அவங்களை ஏற்படுத்தியே கொடுத்துருந்துருப்பான். அதனால தான் ஹதீஸ் ஒன்று வரும், எண்ணங்கள் என் அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணுகின்றானோ அவ்வாறே நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் அதோட நிப்பாட்டி இல்லாமல் அதுக்குள்ளே நிறைய செய்திகள் வரும். அதெல்லாம் ஒரு மனிதன் பின்பற்றும் போது அதை மோத்தா போகிறதான். ஆமாம், பின்பற்றும் போது பின்னாடி நம்ம பார்க்கலாம். பின்பற்றும் போது அது நம்ம லைஃப்லேயே நீங்கள் இப்போ ஜுரேஜோட சம்பவத்தை நம்ம பார்ப்போம். ஜுரேஜோட சம்பவம் எப்பேற்பட்ட அற்புதம், அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை பேச வச்சான். அப்போ இது எல்லாமே எதுக்கு, அறிஞர்கள் வரலாற்றில், அறிஞர்களுடைய இதில் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்திகளை நாம் நாளைக்கு பார்ப்போம்.
ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு நம்ம வந்து நேரம் இன்னைக்குள்ள கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். ஓகேவா? ஓகே, போலாமா? சரி, பொதுவாக இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதுக்கும் ஹாப்பி மைண்டும் ஹாப்பி லைஃப்க்கும் நிறைய தொடர்பு உண்டு. கரெக்டாக? எண்ணங்கள் தான் நம்மளை வழி நடத்துது. கரெக்டாக இல்லையா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் உங்கள் எண்ணங்கள் தான் காரணம். நீங்கள் கவலையாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் தான் காரணம். அப்போ சந்தோஷமாக இருக்கிறேன், கவலையாக இருக்கிறேன், வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உணர்வு விசஸ் உணர்ச்சி என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மள நிறைய பேர்களுக்கு அடிப்படை இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்மள பல பேர் ஈஸியாக நம்ம லைஃப்பை வந்து ஒரு கிரிட்டிக்கலுக்குள்ளே உள்ளாக்கிவோம். ஒரு மனிதனுடைய இப்போ நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது நிறைய பேருடைய பேச்சிலே என்னென்னா, அல்லாஹ் குர்ஆன்லேயே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். நம்ம அவங்களுக்கு கொடுத்தோன்னா நன்றி செலுத்துகிறாங்க, கொஞ்சம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா மாறு செஞ்சுட்டு போயிடுறாங்க. நன்றி கிட்டத்தனம் மனிதத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நல்லா சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி உணர்வுகள் உணர்ச்சிகள் இதோட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, இதை பண்படுத்தும் போது, நம்மளை எல்லாமே பண்படுத்தும் போது நமக்கு எந்த மாதிரி ஒரு லேர்னிங், எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும், நம்மளால் பேலன்ஸாக போக முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து இப்படியே போனால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதனால தான் கல்வியால் கற்றுக்கொண்ட அறிவு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் ஒன்று இணையணும். மற்றவங்க லைஃப்பில் நடக்கிறது மூலமாக நம்ம ஒரு படிப்பினையும் எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தங்க ஒரு லைஃப்பில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிறாரு அப்படின்னா அவரோட லைஃப்லேருந்து நம்ம ஒரு படிப்பினை எடுத்துப்போம். அதே இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறாருன்னா அவருடைய விஷயத்துலேருந்து படிப்பினை எடுத்துப்போம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை தான். அந்த படிப்பினையிலேருந்து என்ன கற்றுக்கிறதோ அப்படின்னு பொறுத்தா இந்த படிப்பினை மூலமாக நமக்கு என்ன வரும், அதை நீங்கள் அப்படியே பண்ணி 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 உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைச்சதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எந்த விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அதனால தான் அரபியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. 40 வயசு வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி இருந்தாரோ அதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலே அந்த மனிதன் எப்படி தன் வாழ்க்கையை வடிவமைச்சாரோ அதுவாகவே மாறிடுவார். ஒருத்தர் 40 வயசு பிறந்ததுலேருந்து 40 வயசு வரைக்கும் கோவம் எங்கே பார்த்தாலும் கோவத்திலேயே இருந்தாருன்னா 40 வயசுக்கு பிற்பாடு என்ன ஆயிரும்னா அதுக்கப்புறம் கோவங்கிற இயல்பாக மாறிடும். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவார். 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் கவலை 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 எப்போ பார்த்தாலும் புறம் பேசுகிறதே இருந்தாருன்னா 40 வயசுக்கு பிற்பாடு அவருடைய இயல்பாக அது மாறிடும். அப்போ இது வந்து யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போ இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எமோஷன்ஸ் விசஸ் ஃபீலிங்ஸ். இப்போ உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் டெஃபினேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வுகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இயற்கையாக தோணக்கூடிய உணர்வுகள் தான். கவலை, பயம், துக்கம், கோபம், வெறுப்பு, பொறாமை, வஞ்சகம், இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு தோணவே கூடாது அப்படின்னு நீங்கள் முற்பட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. தோணும். புரியுதா? எங்கே பிரச்சனை தெரியுமா? இங்கே வந்து நிறைய பேருக்குள்ள பிரச்சனை உருவாகுதுன்னா, நீ எப்படி வந்து கோவப்பட்ட, நீ எப்படி வந்து பொறாமப்பட்ட, நீ எப்படி வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீ நினச்ச, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் வைசஸுக்கு சேஞ்ச் ஆகும். சில கேரக்டருக்கு இயல்பாகவே பொறாமை குணம் இருக்கும், அதை கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. சில கேரக்டருக்கு இயல்பாகவே கோவம் வரும், அதை கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. சில கேரக்டருக்கு இயல்பாகவே கவலை வரும், சந்தேகம் வரும், அதை கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போது அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுங்களுக்கும் உருவாகக்கூடியது, இயல்பாக உருவாகக்கூடியது, ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் கொடுக்காட்டாலும் உங்கள் உள்ளங்களில் அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் சும்மா உட்காந்து ஃப்யூச்சர் நினச்சி பாருங்களேன், பயம்ங்கிற உணர்வு உங்களுக்கு உருவாகும். ஆமாவா இல்லையா? ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்குறோம், ஒரு சக்ஸஸ் ஆக போகிறோம், ஒரு விஷயம் நம்ம நடக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை குறித்து நினைக்கும் போது நடந்துச்சுன்னா மகிழ்ச்சிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும், நடக்கலைன்னா பயம்ங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் துனியா இம்பார்ட்டன்ட் ஃபார் முஸ்லீம்ஸ். ஆஷிக் பேசலாம் அதை பற்றி, பெரிய டாபிக். அப்போ இயல்பாகவே அது வந்து ஒரு மனிதனுக்கு உருவாகும். சரி, இது இயல்பாக உருவாகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அதெல்லாம் மனுஷன்தான். அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்ன வரும்னா, தக்பீர் கெட்டினது எங்களுக்கு கெட்ட எண்ணமாக வருதும்பாங்க. எங்களுக்கு வந்து கெட்ட எண்ணங்கள்லாம் உருவாகுது, எண்ணங்கள் வந்து மிகைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் எதுக்குங்கிறது ஒரு பெரிய டாபிக் இது. அப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து தக்பீர் கெட்டினாலும் சரி கெட்டாட்டாலும் சரி இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டே தான் இருக்கும். எமோஷன்ஸ் உங்களுக்குள்ளே தோணிக்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் விதிவிலக்கான ஆள் கிடையாது. அது அடிப்படையாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ எங்கே பிரச்சனை தெரியுமா? உணர்ச்சியாக மாறும்போது தான் பிரச்சனை. உணர்ச்சியாக மாறும்போதுனா என்ன? ஒரு கவலைங்கிற உணர்வை நீங்கள் அதை அதிகமாக சிந்திச்சு அதை உணர்ச்சியாக்கும் போது தான் உங்களுக்கு ஃபிசிக்கலில் பிரச்சனை ஏற்படும், மென்டலில் பிரச்சனை ஏற்படும். கோபங்கிற உணர்வை அதிகமாக நீங்கள் யோசிச்சு அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களோட லைஃப்பில் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகும். கவலை, பயம், பொறாமை இது மாதிரி எந்த உணர்வுகளாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது உணர்ச்சியாக கன்வெர்ட் ஆகி உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும், உங்களை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், சில பேர் வந்து வாயை திறந்தாலே கவலை தான். நல்லா இருக்குங்கிற வார்த்தையே வாயில் வராது. பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு மட்டும் கேளுங்க. அவன் நல்ல வீடு வச்சுருப்பான், நல்ல கார் எல்லாமே இருக்கும், எல்லா ஞாபகத்தையும் கொடுத்துருப்பான். ஆனால் மனிதங்கிற அடிப்படையில் புலம்பல், அப்படியே புலம்புறது தான். வாயை திறந்து ஏன்டா இவன்கிட்ட கேட்டோங்கிற மாதிரி ஆகிடும். காரணம், தனக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வை என்ன பண்ணிடுவார்னா மொத்த உணர்ச்சியாக மாற்றி வச்சு எல்லாம் அந்த லைஃபுக்கு அப்ளை பண்ணிடுவார். அதனால தான் உங்களுக்கு கோபங்கிற ஒரு உணர்வு பெர்டிகுலராக ஒரு விஷயத்தான் நீங்கள் கோவப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆகும்னா எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த உணர்ச்சி அந்த கோபங்கிற உணர்வு உணர்ச்சியாக மாறுச்சுன்னா உங்கள் லைஃப் டோட்டலாக கண்ட்ரோல் எடுத்துக்கும். கவலைன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தான் கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் போக போக டெவலப் பண்ண எல்லா விஷயத்தையும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க. பர்டிகுலராக ஒரு விஷயத்தான் பயப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. அது டெவலப் பண்ண எது நடந்தாலும் பயம் உங்களுக்குள்ளே இயற்கையாக உருவாயிடும். அந்த உணர்வுகள் உணர்ச்சியாக மாறும்போது அது வந்து ஒரு பிஹேவியர்னு சொல்லுவாங்க. பிஹேவியர் மீன்ஸ் அப்படின்னா அது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு பழக்கமாக மாறிடும். நம்ம நினச்சி நீங்கள் சாப்பிட்றது, தூங்குறது, தண்ணி குடிக்கிறது, இயற்கை தேவையை நிறைவேற்றுறது, வெளியில் போயிட்டு இதெல்லாம் மட்டும் பழக்கம் இல்லை. நீங்கள் நெகட்டிவான எமோஷன்ஸை அப்படியே அதை டெவலப் பண்ண அதுவுமே உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும். புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? புரிஞ்சதை தம்ஸ் அப் பண்ணுங்க. அப்போ ஹேபிட். அதனால தான் ஆன்சைட்டி என்ன சொல்லுவாங்கன்னா பேனிக் அட்டாக் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ செய்து எனக்கு என்னமோ செய்து பிபி இறங்கிடுச்சு, லோ பிபி ஆகிடுச்சு, ஹை பிபி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மயக்கம்லாம் வருதும்பாங்க. டக்குன்னு கொண்டு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துங்க. ஃபுல் பாடி செக்அப் பண்ணாலும் நார்மல், எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நார்மலாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது அப்படிம்பாங்க. இப்படி அகெயின் எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு அதுதான். எந்த இஷ்யூஸுமே இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்னன்னா ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி அந்த பேனிக் அட்டாக் உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ண சில இன்சிடெண்ட்டு உள்ள அப்படி ஆழமாக பதிஞ்சிரும்னா எப்படின்னா, உதாரணமாக ஒருத்தர் நிற்கும்போது இப்போ வந்து ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்கும்போதே அப்படியே கீழே விழுந்து மௌத்தாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சஃப்பில் நிற்கும்போது கீழே விழுந்து மௌத்தாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த செய்தி ஒருத்தர் பார்க்குறாரு, வீக்கான மைண்டு உள்ள ஒருத்தர் பார்க்குறாரு, இந்த ஒரு காட்சியை பார்க்குறாரு. இவர் காட்சியை பார்க்கும்போது என்ன பண்ணி, இவர் நிற்கும்போது நம்ம இயல்பாக நம்ம கொஞ்சம் உடம்பு வந்து அப்படியே ஷேக் ஆகும். கரெக்டாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகும். ஆமாவா இல்லையா? எஸ்ஆர்னோ? இப்படி நீங்கள் சஃப்பில் நிற்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஆணி அடித்த மாதிரி நிற்க மாட்டீங்க. அப்படியே நிற்கிறீங்க ஆணி அடித்த மாதிரி நிற்பீங்க, நிற்க முடியாது. கொஞ்சம் நமக்கு ஷேக் ஆகும். இப்போ இவர் வந்து இப்போ நம்ம நார்மலாக ஷேக் ஆகும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இந்த பிரச்சனைக்கு சொல்கிற புரிய வர இவர் வந்து ஷேக் ஆகும் போதெல்லாம் அவருக்கு அந்த எண்ணங்கள் உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்சிகள் வந்து போச்சுன்னா ஐயோ பின்னாடி அப்படி அவர் விழுந்தது பின்னாடி விழுந்து மௌத்தானார். இப்போ இவர் வந்து தக்பீரை கேட்டுட்டு பின்னாடி போகிற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி போகும்போது அந்த காட்சிகள் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த உள்ளே வந்த காட்சிகளை அப்போவே விட்டுட்டார். அவுதுபில்லாஹி ஷைத்தானின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி கண்டுக்கலை, அதை பெருசாக எடுத்துக்கலைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதை அப்படியே டெவலப் பண்ணுறாருன்னு வைங்களேன். டெவலப் பண்ண மைண்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே கொடுத்துட்ருக்காரு. என்ன கொடுத்துட்ருக்காருன்னா, என் உடம்பு இப்படி போச்சு, பின்னாடி போச்சுன்னா நான் இந்த மாதிரி பயந்துருவேன் அப்படிங்கிற சிம்டம்ஸ் உள்ளே பதிஞ்சிடும். புரிஞ்சா? ஏன்னா மைண்டுக்கு வந்து நீங்கள் இப்படி பின்னாடி போகிறீங்களா, சைடில் வாரீங்களா, இப்படி வரீங்களா தெரியாது. அது உங்களுடைய அப்படியே அப்சர்வ் பண்ணும். உங்களுடைய நடவடிக்கைகள், உங்கள் ஹேபிட்டை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும்.
அப்போ ஒருத்தன் வந்து இப்படியே பின்னாடி சாயும் போது எனக்கு இந்த மாதிரி மௌத்து வந்துடும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு அப்படியே அதையே யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா மைண்டுக்குள்ளுக்குள்ள ஆழமா பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் லைட்டா இது பண்ணாலும் என்ன ஆயிடும் அப்படின்னா பயந்துருவார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பீச்சுக்குள்ள போகும்போது பீச்சை பார்த்து பயந்தவன் நீங்க பீச்சுக்குள்ள கூட்டு போங்க, லைட்டா நீங்க தொட்டாலும் பயப்படுவான். பாத்துருக்கீங்களா? லைட்டா நீங்க பீச்சுக்குள்ள கூட்டு போயிட்டு, ஏன்னா நீங்க பீச்சுக்குள்ள கூட்டு போயிட்டு பாருங்க, அவனை லைட்டா நீங்க ஷேக் மட்டும் பண்ணுங்களேன். நீங்க ரோட்ல இருக்கும்போது ஷேக் பண்ணா பயப்பட மாட்டான், அசால்ட்டா இருப்பான். நீங்க ரோட்ல இருக்கும்போது அடிச்சா கூட அசால்ட்டா தான் இருப்பான். ஆனா பீச்சுக்குள்ள கொண்டு போங்க, பீச்சுக்குள்ள கூட்டு போயிட்டு லைட்டா நீங்க கையை மட்டும் வைங்க, ஆட்டோமேட்டிக்கா எங்க பயம் வருது. இப்போ அதை விடுங்க, அதுவும் இல்லை. இப்போ ஒரு ரூமுக்குள்ள போறோம், ரூமுக்குள்ள போனதும் ரூமை ஃபுல்லா நீங்க அடைச்சிட்டீங்க, அவனை உள்ள விட்டுட்டு உள்ள ஒரு பாம்பு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு, உள்ள ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னா மட்டும், இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீ கொடுத்தா மட்டும் போதும். நீங்க சுத்தி பாம்பெல்லாம் வைக்க வேண்டாம், சும்மா கயிறை மட்டும் போட்டு வைங்க. பாம்பு மாதிரி சுழிஞ்சு இருக்கிற கயிறை மட்டும் போட்டு வைங்க. அவன் அதை தொடும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பயம் உருவாயிடும். அந்த கயிறு காலில் படும்போது பாம்பு தான் இருக்கு, ஏன்னா அவன் அதை குறித்து அதிகமாக யோசிச்சு வச்சுருந்துருப்பான். கரெக்டா? பாம்பு வந்து விஷம், பாம்பு கொட்டுச்சுன்னா செத்து போயிடுவோம், உடனே இறந்து போயிடுவோம், இந்த மாதிரி நியூஸ் வந்து அவனுக்கு உள்ளுக்குள்ள ஆழமாக முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருப்பான். அந்த இன்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி பேனிக் அட்டாக் அவங்களுக்கு உருவாகும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது புரியாமல் இருக்குதா சொன்னது? தாட் எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, அதுக்கு பாயிண்ட் சொல்லுங்க. அஷேக் திரும்பியும் அது வந்து பெரிய லாங் டாபிக் பேசுவோம். தாட் அனலைசிஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம சிபிடின்னு ஒரு டெக்னிக் இருக்குது, இஸ்லாம் சைக்காலஜியில் வரும். அது பெரிய டாபிக். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சிபிடி, என்எல்பி, இனியாகிராம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சைக்கோ தெரப்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதெல்லாம். ஓகே, நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா எப்படி ஒருத்தர் 50 வயசில் ஆயிடலாம், 50 வயசுக்கு எப்படி மாற அப்படின்னு ஒரு 5 வயசுல கேட்குற மாதிரி இருக்குது கொஸ்டின்ஸ். 50 வயசு 45 வயசு போகணும்பா அந்த மாதிரி. ஓகேவா? சரி, அப்போ இந்த தாட் ப்ராசஸ் வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சதெல்லாம் தம்ஸ்அப் பண்ணுங்களேன். புரிஞ்சுதா? தம்ஸ்அப் பண்ணுங்க. எல்லாரும் புரிஞ்சுதா? மற்ற எல்லாரும் புரிஞ்சுதா? அப்போ பேனிக் அட்டாக், அப்போ இந்த மாதிரி பேனிக் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும்னா, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி பயம் உனக்கு வரும்போது, இல்லை நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், இந்த மாதிரி நீ கொடுத்தா தான் இது எதுக்கு சொல்கிறோன்னா இது அவங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும், பழக்கமாக மாறிடும். அப்போ நாளைக்கு இதான் நீங்கள் பாருங்கள், பீச்சை பார்த்தா பயப்படுவான். அதாவது பீச்சுக்கு போய் இழுத்துட்டு போய் பயங்கிறது வேற, பீச்சு பேரை கட்டாலே பயம் வந்துடும். நம்ம பார்த்துருக்கோம்ல சின்ன ஸ்கூலில் மேக்ஸ் சார் பேரை கட்டாலே பயப்படுவோம். மேக்ஸ் சாரை பார்க்கறது இல்லை, மேக்ஸ் சார் பேரை கட்டாலே பயம் வந்துடும். ஏன்னா அவர் செஞ்ச அப்படி அவருடைய ஃபேஸு, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நமக்கு ஆழமாக பதிஞ்சிரும். டே மேக்ஸ் சார் வந்துட்டாரா அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், தெரிச்சு ஓடிடும். அவர் வர்றாரு பார்க்கறதே இல்லையோ. இது இயற்கையாக இருக்கியா? ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட நீ பாருங்க, பின்னாடி நாய் வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லுங்களேன். நாயை துரத்துது சொல்லுங்க, ஏன் ஓடுறோம் நம்ம? நாயை திரும்பி பார்த்துட்டு நாய் எங்கே இது இல்லையா அப்படி யாராவது பார்த்துட்டு எங்கடா நாய் இருக்குன்னு கேட்குறோமா? இல்லை, எடுத்து நமக்கு ஓட தான் தோணுது. ஏன்னா நாயை குறித்து நம்ம உள்ளுக்குள்ள ஆழமாக வச்சோ எண்ணிக்கை, நம்பிக்கை. அப்போ இதுதான் வந்து உணர்வுகள் உணர்ச்சிகளாக மாறும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த ஹேபிட் உங்களுக்கு என்ன பண்ணும்னா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு நல்ல பாதிப்பாகவும் இருக்கும், கெட்ட பாதிப்புனாலும் இருக்கலாம். நல்ல பாதிப்புனா என்ன? நீங்கள் எப்போ பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு நேர்மறையாக பாசிட்டிவாகவே சிந்திச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதுலேயும் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒன்று இருக்குது, அதுலேயும் எனக்கு ஒரு லேர்னிங் இருக்குது, அதுலேயும் அல்ல எனக்கு ஒரு படிப்பினை வச்சிருக்கிறான், இப்படியே நீங்கள் சிந்திக்க பழகும் போது உங்களுடைய நடவடிக்கைகள் பாசிட்டிவாக மாறிடும். அதனால தான் சஹாபாக்கள் எல்லாத்தையுமே பெருசாக பார்த்துக்கல, உலகத்தை காலு கீழே பார்த்தாங்க. கரெக்டா? உலகத்தை காலு கீழே பார்த்தாங்க. எல்லாத்தையுமே வந்து தூரத்தை அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கல, அவ்வளோதானேன்னு கடந்து போனாங்க. பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அவங்க முழுக்க இபாதத், அதில் தான் ருசி கண்டாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகணும், நம்மளுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக மாறணும், நம்மளோட பாசிட்டிவான ஹேபிட்ஸை கிரியேட் பண்ணணும். இப்போ நெகட்டிவாக மாறணும், நெகட்டிவான ஹேபிட்ஸ். அதனால தான் சில பேர் வந்து சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறான்னு சொல்லுவாங்க. காலைல தொழுதிங்களாம் கேட்டால் இல்லை தொழலை அப்படி. நோன்பு வச்சு குரான் ஓதுவீங்களாம் கேட்டிங்கன்னா இல்லை குரான் ஓதலை. எங்கே அது செஞ்சால் தானே எல்லாம் சரியாமா? இன்ஷா அல்லா. அதாவது இதுக்கெல்லாம் இன்ஷா அல்லா, ஆனால் பிரச்சனை மட்டும் மாஷா அல்லான்னு சரியாயிடணும்.
இபாதத்துக்கெல்லாம் இன்ஷா அல்லா, சொல்யூஷனுக்கெல்லாம் மாஷா அல்லா, அப்படித்தான் செய்கிறதே கிடையாது. ஆனால் எதிர்பார்க்கறது ஃபுல்லாக மாஷா அல்லா மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கணும். மாஷா நான் சொல்கிறது நம்ம வாழ்க்கையே மாஷா அல்லா தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படி கோடியாக கொட்டணும், அப்புறம் வீட்டுக்குள்ளே அப்படியே பறக்கத்து தாண்டவம் ஆடணும். ஆனால் சைடில் பாட்டு ஓடிட்டுருக்கோம். நம்ம வந்து எதிர்பார்க்குற பாட்டெல்லாம் நல்லா பாட்டு ஓடும், நல்லா ஓடும். சைத்தான் வந்து அவனுக்கு ஒரு ரூமை கட்டி விட்டு அந்த ரூமில் சைத்தானையும் வாழ வச்சுட்டு இருப்போம். நீ வாழுப்பா, நீ என் கூட சேர்ந்து இங்கே எல்லாம் குடும்பத்துக்கு நீ ஒரு ஆளு தான். ஏன்னா ஆதார் கார்டு மட்டும் தான் உனக்கு கிடையாது, ஆதார் கார்டு ஓட்டர் ஐடிலாம் கிடையாது, மற்றபடி சோறு எல்லாத்தையும் நாங்கள் உனக்கு போட்டு உன்னை வளர்த்துருந்தோம் அப்படின்னு சைத்தானையும் வளர வச்சுட்டு எதிர்பார்க்கறது எல்லாம் பறக்கத்து. அப்படியே பறக்கத்து, எல்லாம் பறக்கத்து கொட்டணும் கொட்டணும் கொட்டணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அந்த மாதிரி அது எப்படி இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? பேக் டு சேஞ்ச், மாறணும். சஹாபாக்கள் இருந்தாங்க, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வந்து நமக்கு ஆசை இருக்குல்ல, எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, நினைச்சது கிடைக்கணும். அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எந்த மாற்றம் இல்லை. என் அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணுகின்றானோ அவ்வாறு நடந்துப்பேன். அதனாலதான் ரசூல் என்ன சொன்னாங்க, உங்கில்ல யாரும் மரண தருவாயில் இருக்கும்போது நல்லெண்ணத்தோட தவிர மரணிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸை சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இது மவுத்து கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே இந்த மாதிரி செய்தி, ஆமாவா இல்லையா? மரண தருவாயில் இருக்கும்போது யாரும் நல்லெண்ணத்தில் மரணிச்சிடாங்க. அப்போ நமக்கு செய்தி எப்படி வரும்னா, ஒருத்தர் சக்கராத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி வரும் அப்படின்னு. அப்போ அது வந்து அப்படி சொல்லும்போது நமக்கு மைண்டு நேரம் அங்கே போயிடும். சக்கராத்தில் இருக்கும்போது தானே இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி நம்ம என்னென்னு. அப்படி இல்லை, யாருக்கு சக்கராத்து எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டா? ஆமாவா இல்லையா? எஸ்ஆர்னோ? அப்போ எல்லா நேரங்களையுமே அல்லாஹ்வுடைய விஷயங்களை நல்லெண்ணத்தோடு இருங்கன்னு தான் ரசூலா சொல்கிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ் தருவான், உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறது தான் ஆல்வேஸ், எல்லா நேரங்களையும் இருங்கன்னு சொல்கிற அர்த்தம். இப்போ இந்த முறைகள் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். சரி, இப்போ ஃபிசிக்கலாக பிரச்சனை வரணுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் ஏக்கச்சக்கம் இருக்குது. அவங்க மூமின்களே அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இவர்களை நேசிப்போராக இருக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கலை. நீங்கள் வேதத்தை முழுமையாக நம்புறீங்க, ஆனால் உங்களை சந்திக்கும் போது நாங்கள் நம்புகிறோம் அவங்க கூறுறாங்க. எனினும் அவர்கள் தனியாக இருக்கும்போது அவர்கள் உங்கள் மேலுள்ள ஆத்திரத்தினால் விரல் நுனிகளை கடித்துக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் கூறும், நீங்கள் உங்கள் ஆத்திரத்திலே இறந்துருங்க, நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்க உள்ளே உள்ளவற்றை அறிந்தவன் சொல்கிறான். இங்கே அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது, உங்கள் ஆத்திரத்தில் நீ இறந்து போயிருங்கிறான். அப்போ கோபம்ங்கிற உணர்ச்சி, எதிர்மறையான உணர்ச்சி ஒருத்தரை வந்து எங்கே கொண்டு போய் விடும்? அல்லாஹ் அந்த அர்த்தம் மென்ஷன் பண்ணுறான். நீ ஆத்திரப்பட்டு இறந்து போங்கிறான். பொறாமைப்பட்டு கருவப்பட்டு நீயா நானா போட்டி போட்டு அதில் ஏற்படக்கூடிய விளைவுகளை சந்திச்சுக்கோங்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தை வந்து அல்லாஹ் தஆலா வந்து காபீர்களை பார்த்து சொன்னாலும் யூதர்களை பார்த்து சொன்னாலும், ஆனால் அதில் இருக்க கோர் மெசேஜ் என்ன? அவங்க யூதர்களுடைய உள்ளம் அவங்களுக்கு என்ன உள்ளம் ஒன்று இருக்குல்ல, அந்த உள்ளத்திலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் ஒன்று இருக்குல்ல, அவங்க உள்ளத்தை அல்லாஹ் உள்ளத்துங்க பேசுகிறான். அவங்க அந்த உள்ளம் எப்படி இருக்குது? ஆத்திரத்தோடு இருக்குது. அப்போ அந்த ஆத்திரத்தோடு இருக்கும்போது என்னென்ன அழிஞ்சு போங்கிறான். அதனால் நீங்கள் பாருங்கள், ஆத்திரத்தோடு இருக்கிறவன் வந்து வாழ்ந்ததான் சரித்திரமே இல்லை. பார்த்துருக்கீங்களா? பொறாமக்காரன் வந்து இன்னும் சொல்லுவாங்க, பொறாமைக்காரனால தீங்கு ஏற்படுமானா அது வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் ஏற்படும். ஆனால் பொறாமப்படுறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை, அவனுக்கு தான் முதல். ஏன்னா நிம்மதியாக இருக்க முடியாது. இருந்துச்சா பொறாமை, தூங்குனா பொறாமை, எவனை பார்த்தாலும் வயிற்றுச்ச, எவனை பார்த்தாலும் புலம்பல், யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அவன் அப்படி பண்ணுறான், இப்படியே சொல்லி அவளை பற்றி அவன் போட்டு ஃபஸ்ட்டு கெடுத்துப்பான். அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே ஒரு வசனத்தை பயன்படுத்துகிறான், நீங்கள் ஆத்திரத்தாலே இறந்து போங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய எனது பின்னர் அவர்களை விட்டு திரும்பி யூசுஃபை பற்றி எனக்கு ஏற்பட்டுள்ள துக்கமே கூறினார். துக்கத்தால் அவருடைய 2 கண்களும் வெடித்து விட்டன. பிறர் அவர் தம் துக்கத்தை விழுங்கி அடக்கி கொண்டார். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கண்ணை பறி போனதுக்கு துக்கம் தான் காரணம் சொல்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து கண்ணு போனதுக்கு எதை சொல்கிறான் அல்லாஹ்? துக்கமே என்று கூறினார். அவர் துக்கத்தால் அவருடைய 2 கண்களும் வெளுத்து விட்டன. கண்ணு அந்த என்னது புறவு வந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, கண்ணோட பார்வையை தெரியாமல் போச்சு அப்படின்னு நல்லா என்ன சொல்கிறான்? துக்கத்தை மென்ஷன் பண்ணுறான். எதிர்மறையான உணர்ச்சிகளை இங்கே காட்டுறான். அப்போ துக்கத்தால் உங்களுடைய கண்கள் அழுது போயிடுச்சு. அப்போ ஒரு மனிதனுக்கு இப்போ வந்து துக்கமே படக்கூடாது. நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? மௌத்தூர்லேயே சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? கேள்வி வரும், பைத்தியமாக கேட்டுருவாங்க. அப்புறம் அப்போ சிரிச்சுக்கிட்டேலாம் இருக்க முடியாது எல்லா நேரங்களையும். ஆனால் அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கலாம். ஆமாவா இல்லையா? இப்போ எனக்கு கஷ்டம் வருமானம் வருத்தான் செய்யும், வரான்னு யாரும் சொல்ல முடியும்? வரும்போது ஓகே ஹைர், அந்த நேரத்தில் எனக்கு அழணும்னு தோணுதா, அழுதுற வேண்டியதான். அந்த நேரத்தில் யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுதா, பேசிட வேண்டியதான். அந்த நேரத்தில் தூங்கணும்னு தோணுதா, தூங்கிட வேண்டியதான்.
அந்த நேரத்தில் ஏதாவது எவனையாவது பிடிச்சி 2 அடி அடிக்குன்னு தோணுதா, அடிச்சிட வேண்டியதான். இது மட்டும் விதிவிலக்கு, சரிங்களா? இது நீங்களா சூஸ் பண்ணீங்கன்னா நான் காரணம் கிடையாது. அந்த நேரத்தில் ஏதாவது வந்து சாப்பிடுன்னு தோணுதா, சாப்பிட வேண்டியது. என்ன அந்த நேரத்தில் தோணுதோ, நமக்கு ஒரு விஷயங்கள் தூங்குறது இந்த மாதிரி தோணும், செஞ்சிடணும். அதாவது பாசிட்டிவா, நெகட்டிவா இல்லை. மோர் ஒன் ஷார்ட்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். சனோ ஹமி சிஸ்டரா பிரதரான்னு தெரில, நீங்கள் கேட்குறது ஆரம்பத்துலேருந்து கேட்குறீங்க. ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க, இல்லை முடிஞ்சால் லாஸ்ட் நான் சொல்கிறேன், ஓகேவா? அரை மணி நேரம் தான் பேசிகிட்டு இருந்தேன், 30 நிமிஷம். ரெக்கார்டிங் பாருங்கள், இன்ஷால்லா லாஸ்ட் நான் வந்து நினைவு விட்டுங்க, நான் இன்ஷால்லா ஷார்ட்டாக சொல்கிறேன். சரி, இப்போ துக்கத்தால் வேறு கண்கள் அழுதுருச்சு, அப்போ கண்கள் வந்து போயிடுச்சுன்னு நல்லா சொல்கிறேன். அப்போ அந்த நேரங்களில் ஒரு மனிதன், அந்த நேரங்களில் நமக்கு ஒரு கவலையோ துக்கமோ கோவமோ பயமோ வரும்போது அது இயல்பு. ஆனால் அதை அப்படி கண்டினியூ ஆக்கிடக்கூடாது, புரியுதா? தூங்கும் போதே அப்படியே ஒரு பயத்தோடய தூங்குறது, பயத்தோடய எந்திக்கிறது, பயத்தோடய போகிறது, எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி கண்டினியூஸ் ஆகும்போது தான் பிரச்சனை உருவாகும். அது அப்படியே ஹேபிட்டாக மாறும். அப்போ அது ஃபிசிக்கல் பிரச்சனை நமக்கு உருவாகும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, தலை வலிக்குதும்பாங்க. எதுக்காக தலைவலிது? கோவம் வந்தால் தலைவலி வரும், கரெக்டா? கோவம் வருது, தலைவலி இருக்குது. பசிக்குது, தலைவலி இருக்குது. இதெல்லாம் என்ன? அது உணர்வுகள் தான். பசி இருந்தால் தலைவலி வருது, ஒத்த தலைவலி இருக்குது, டென்ஷனாக இருக்குது. அப்போ அந்த உணர்வுகள் என்ன ஆகும்னா ஃபிசிக்கலில் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவோம். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இது கண்ணுற்றவருடைய மக்கள் தந்தையை அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் யூசுப்பை நினைத்து நினைத்து அழுது இழைத்து மடிந்து போகும் வரை அவர் எண்ணத்தை விட்டு நீங்கள் நீங்க மாட்டீர்கள் என்று கூறினார்கள். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது இறந்துருவீங்க போலையே அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகள் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அதீதமான துக்கம், அதீதமான எண்ணங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்று சீரம் ஒன்று பார்ப்போம். என்னன்னா, என் மீது சுமத்தப்பட்ட அவதூறில் அழுது என்னோட ஈரல் வெட்டிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், அந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அது என்ன பண்ணும்னா உடம்பை கொண்டு போய் நேர எமோஷன்ஸ் ஃபிசிக்கலாக தான் அட்டாக் பண்ணும். அதனால தான் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் சில உறுப்புகள் தொடர்புடையது. சரி, இப்போ இந்த மாதிரி படிக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவேர்னஸாக இருந்துக்க வேண்டியதான். கஷ்டப்பட்டு இப்போ சொல்கிறோம், இப்போ நம்ம சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது ஓகே ஹையர். ஏன்னா இதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா நிறைய உங்களுக்கு நல்ல ஒரு பரக்கத்தை வச்சுருக்கலாம், ரிஸ்க்கை வச்சுருப்பான், நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வச்சுருப்பான். இப்போ சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் அடையும் போது நீங்கள் இப்போ பட்டிருப்பீங்கள்ல, எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு உடம்பை வம்பாக்கி வச்சு திரும்ப அதை அனுபவிக்கும் போது அனுபவிக்கிறதுக்கான உடம்பு இருக்காது. அதாவது ஃபாரினில் போயிட்டு ஃபேமிலிக்காண்டி நராப்பால் உழைப்போம், ஃபேமிலி நல்லபடியாக வந்துடும், திரும்ப அல்லாஹ் தஆலா வந்து நல்ல வாழ்க்கையை கொடுத்துருவான். திரும்ப ரிட்டையர்ட் வரும்போது ஆஸ்பத்திரி வீடுமா தான் அலையும். சுகரு, ப்ரெஷரு, பிபி, சம்பாதிச்ச ஃபுல்லாக திரும்ப ஆஸ்பத்திரி தான் போகும். கரெக்டாக? நல்லா பறக்கத் செஞ்சாலே தவிர பறக்கத்து இல்லை. அதாவது தொழுகை நோன்பு எல்லாத்தையும் விட்டு மார்க்கத்தையும் விட்டு ஃபுல்லாக உழைக்கிறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம். காரணம் குடும்பம் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன் தொழில பாய் வேலைக்கு வந்து அனுமதி கிடையாது. வேறு வேலை பார்க்கலாமே, வேறு வேலை பார்க்கலாம் தான், என்ன செய்ய? பிள்ளை வந்து ஸ்கூல் படிக்கிறான், ஃபீஸ் கட்டணும், ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கிறாங்க, பார்க்கணும், அது இப்படி ஏதாவது சொல்லுவோம். வீடு கட்டுறோம், இல்லை பிள்ளை வந்து குமராயிருச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். அதனால வேறு விதம் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொழுவோம், இன்ஷா அல்லாஹ் ஒரு 50 வயசு ஆட்டு தொழுவோம் அப்படின்னு என்ன இருக்கும். தாடி வைக்க வேண்டியதானே பாய், கம்பெனி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் பாய்? வேற இல்லை அது வந்து செட் ஆகாது, சூட்டபிள் ஆகாது, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், 50 வயசு. அப்போ என்ன பண்ணுவாங்க? போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா சேர்த்து விட்ருவாங்க. சாரி, ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி என்ன ஆச்சு? 50 வயசுக்கு அப்புறம் ரிட்டன் வருவார். திடீர்னு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு, திடீர்னு மயக்கம் போட்டு விடுவார். என்னன்னு பார்ப்பாங்க, கிட்னி ஃபெயிலியர்பாங்க, இல்லை ஹார்ட் அட்டாக்கு, இல்லை சுகர் கொஞ்சம் ஏறிடுச்சு, ப்ரெஷர், இனிமேல் இவர் வந்து சுகரை தான் இனிமேல் சுகர் மாத்திரை சாப்பிடணும். அது வந்து 50 வயசுக்கு அப்புறம் என்ன நினச்சி வச்சிருப்பாரு? நிம்மதியாக வாழுதுன்னு நினச்சி ஊருக்கு வந்திருப்பார். இங்கே ஊருக்கு வந்து பிற்பாடு என்ன ஆகும்? முழுக்க ஆஸ்பத்திரி வீடுமா சோதனையிலேயே போய்கிட்டு இருக்கும். அதான் அல்ல டிட் ஃபார் டேட், பழிக்கு பழின்னு ஒரு நீர் பார்த்தியா நீதி. நீ என்ன செஞ்சியோ அதை நீ பெறுவாய், அது இது உலகத்தோட நீதி. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய் அப்படின்னு ஒரு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவோம், கருமான்னு கூட சொல்லுவாங்க. நீ என்ன செஞ்சியோ அதுக்கு ரெஃப்ளெக்ஷன்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. அது மூமினா, அது யாராக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, முனாஃபிக்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தான். அல்லாஹ் அந்த உலகத்தில் ஒரு நீதியை வச்சிருக்கிறார். அதனால தான் சுன்னத்துல்லான்னு ஒரு டாபிக் உண்டு இஸ்லாம் செய்கிறது, ரொம்ப அற்புதமான டாபிக்.
ஏன் வந்து அவங்க மட்டும் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு பீப்புள்ஸ் மட்டும் போகிறாங்க, ஒரு பீப்புள் நம்மளால வர முடியல, இதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். அப்போ அந்த இடத்துல வந்து பாருங்க, இப்போ நம்ம எதை செய்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். நீங்கள் இந்த இந்த காலங்களில் நான் குடும்பத்தோட நல்லபடியாக இருப்பேன், நல்லா வாழ்வேன், ஆரோக்கியமாக வாழ்வேன், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஆரோக்கியம் முக்கியம், குடும்பம் முக்கியம்தான், நாங்கள் போதுங்கிற மனப்பான்மையோடு வாழ்ந்துப்போம், இப்படின்னு ஒருத்தன் வாழ்க்கை அமைக்கிறேன், 40 வயசுக்கு அப்புறம் சந்தோஷமாக தான் இருப்பான், மன நிம்மதியாக இருக்கும். அவனுக்கு எதுவுமே இல்லாட்டாலும் அல்லாஹ் அந்த போதுங்கிற மனப்பான்மையை கொடுத்துருவான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துக்கா வல் அஃபாஃப வல் கினா. போதுங்கிற மனப்பான்மையை கேளுங்கன்னாங்க. போதுங்கிற மனப்பான்மை என்ன? குடிசை வீட்டில் தான் இருப்பான், போதும், ரிலாக்ஸாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, பரக்கத்து அல்லாஹ் அவ்வளோ அள்ளி கொடுத்துருப்பான். வாங்க சொல்லிட்டு குரான் தொழுகைன்னா போய் தொழிலில் நிற்பாங்க, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நிற்பாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நோம்பில் வந்து அந்த நோன்பு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, விதிவிலக்காக இருக்கிற தவிர, அல்லாஹ் விதிவிலக்காக கொடுத்தவங்கள தவிர. இங்கே நம்ம அப்படியே எக்ஸாம் எழுத போகிறதுக்கு நோன்பு விடுறது, இந்த பக்கத்து ஊர் போகிறேன்னு நோன்பு விட்டுறது, ட்ரெஸ் எடுக்க போகிற சுபஹான் அல்லாஹ், என்ன சொல்ல, இதெல்லாம் அவ்வளோ கோவம் வரும். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெலாம் நோன்பு விடணுமா? நோம்போட பெருமதி என்ன? அல்லாஹ் குரானில் நோம்பை நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க, நோம்பை இப்போ ஒருத்தர் வந்து கணவன் மனைவி இல்லற வாழ்வில் ஈடுபட்டானா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நோன்பு அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் செய்யணும் நோன்பு நேரத்தில். இல்லை நோன்பை விட்டவங்களுக்கு அல்ல சில பரிகாரம் சொல்லியிருக்கான். பரிகாரம்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவானா, இதை விட நோன்பு தான் சிறந்ததும்பான். நோன்புடைய நன்மையை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா இது எல்லாத்தையும் விட அதுதான் சிறந்தது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படிப்பட்ட சொன்ன நோன்பை ஸ்ட்ரெஸ் எடுக்க போகிறேன், அது எடுக்க போகிறேன், இது லைலத்துல் கதிரை உட்காந்து கடைசி 10 நாள் லைலத்துல் கதிர் இரவை பள்ளியாசில் தேட சொன்னால் போய் ஜவுளியில் தேடிட்டு இருக்குது. எந்த ஜவுளி லைலத்துல் கதிர் இரவு இருக்குது, எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு அங்கே போய் தேடுறது. கரெக்டாக நம்மள அல்லாஹ் பாதுகாத்துல தவிர பெரும்பான்மை மக்கள் அதானே. எத்தனை பேருங்க 27 வரைக்கும் நல்லா பாருங்க, இந்த பழக்கத்தை குரான் சொன்னா ஃபாலோ பண்ண கொண்டே நான் பார்க்குறோம். இப்போ 27 தான் லைலத்துல் கதிர் அப்படி இரவுன்னு சொல்றவங்க கூட பிரச்சனை இல்லை, அதுதான் அது ஒப்பிட்ட பிரச்சனை இல்லைன்னா ஒப்பிட்ட அளவில் பாருங்க. இங்கே கடைசி 10 இரவு தான் நம்பிக்கை இருக்கு, கடைசி 10 இரவு தான் லைலத்துல் கதிர் இரவு இருக்குது, 27 மட்டும் கிடையாது அப்படின்னு நம்புவார். ஆனால் இவரே பார்த்தீங்கன்னா கடைசி 3 நாள் தான் ஜோலியில் பார்க்குறோம். அதுவும் நாளைக்கு நோன்பு, நாளைக்கு பெருநானா, இன்னைக்கு சுத்தம் முடிஞ்சு போச்சு, இஷா முடிஞ்சுட்டு ஆள் பார்க்கவே முடியாது அவரை பள்ளிவாசல். அதுக்கப்புறம் எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ அந்த விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ எண்ணங்களை பொறுத்து எந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து பாருங்க, அல்லாஹ் வந்து சொல்றான், நபியே இந்த வேத அறிப்பால் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு உங்களே நீங்களே அழித்தீர்கள் போலும் நல்லா சொல்றான். இப்போ அழிவு இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ். கிடைக்கலங்கிற போது நமக்கு வருத்தமாக தான் இருக்கும், மாற்றுக்கிறது இல்லை. வருத்தம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? இப்போ ரசூல்லா வந்து இப்ராஹிம் தன்னுடைய மகனை வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, கண்ணில் கண்ணீர் வருது. இப்போ ரசூல்லா கேட்குறாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அழுகிறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியில் 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னா, இதுக்கெல்லாமா அழணும் அப்படிங்கிற என்ன, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் உலகத்தை புரிஞ்சு வச்சிருந்தாங்க. என்னன்னா, வர்றவங்க போகிறவங்க இதுக்கெல்லாம் இதுக்கு போட்டு அழுதுகிட்டு நம்ம இபாதத் செய்வோம், அதில் வந்து இது பண்ணுவோம், அல்லாஹ் நம்ம மறுமையில் வந்து இது பண்ணுவோம். ஈமான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 2வது, ரசூல்லா வந்து என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல வந்து உடனே கண்டிக்கல. என்ன கண்டிக்கல? என்ன போய் என்ன மனுஷனா நீங்களாம், நான் வந்து பிள்ளையை இழந்துட்டு உட்காந்துருக்கிறேன், இந்த இடத்துல போய் நீங்கள் அழுதுறீங்க கேட்குறீங்களே, நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு ஈரம் இல்லையா? ரசூல்லா அதெல்லாம் சொல்லலை. உள்ளம் கவலைப்பட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தால் அல்லாஹ் குற்றம் முடிப்பதில்லைன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரங்கள்ல மனிதனுக்கு வரத்தான் செய்யும். அப்போ அதை டேக் இட், அடுத்து வாட் நெக்ஸ்ட் போயிடணும். அப்போ நம்ம உட்காந்து அழுது உடம்பு ஃபுல்லாக வம்பாக்கி கடைசியில் ஒரு ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் போது அனுபவிக்க முடியாமல் போயிடும். அப்போ அதுதான் அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கை அவ வேணும். இப்போ ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணுமா? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குது, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார், ரசூல் என்ன சொல்லியிருக்காரு, அது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சியே கிடையாது, அதான் பிரச்சனை. அதாவது முயற்சியே கிடையாது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு எதிர்பார்ப்பு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு துவா, உட்காந்து சுஜூதில் தஹஜ்ஜுதில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு துவா, அல்லாஹ் பாஸ் ஆயிடணும். ஆனால் முயற்சி இருந்திருக்காரு. முயற்சியோடு நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அல்லாவோட சுன்னத்தில் எந்த மாற்றம் ஏற்படாது. நல்லா குர்ஆன்ல சொல்கிறான்ல, அல்லாஹ் சுன்னத்துள்ள அல்லாவோட வழிமுறையில் ஒன்று உண்டு. அப்படின்னா அல்லாவோட சுன்னத்தில் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா அல்லாஹ் கரெக்டாக அதை கொடுப்பான். ஆனால் அந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடியவங்க குறைய பேர் தான், கம்மி தான், எல்லாரும் பண்ண மாட்டாங்க.
அல்லாஹ் நாடியவர்களை தவிர. ஒருத்தர் முயற்சி எடுத்து பாஸ் ஆயிடுவார். இங்கே யாரை கம்பேர் பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அவன் தான் படித்தான் பாஸ் ஆகலை, ஒருத்தன் பாஸ் ஆகிட்டான், ஒருத்தன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான், அவன் எப்படி ஆனான்னு பாரு. புரியுதா? அவன் எப்படி செஞ்சான் பாரு. இவன் எடுக்கலை, இவன் ஃபெயில் ஆகிட்டான்னா ஏதோ தப்பு விட்டுருக்கான்னு அர்த்தம். எஸ்ஆர்னோ இவன் தான் படித்தான் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகணும். நம்ம எப்போதுமே நம்மளோட மைண்ட் செட் அப்படி தான். துவா கேளுங்க அங்கீகரிக்கப்படும்னா அங்கீகரிக்கப்படுமே அல்ஹம்துலில்லாஹ்னு கேட்டு போகிறோமான கிடையாது. அங்கீகரிக்கலைன்னா கேள்வி வரும், மனிதனோட கேள்வி. துவா கேளுங்க அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, சரி துவா இந்த தஹஜ்ஜுதில் கேளுங்க, பாங்குக்கு இக்காமத்து இடையில கேளுங்க, அல்லாஹ் அவங்களை கண்டிப்பாக அங்கீகரிப்பான். அல்லாஹ் அங்கீகரிக்காமல் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்குது, அதில் ஒரு அடியான் எதை கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான், தஹஜ்ஜுதில் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் இப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் கேட்குறானே உறுதியோடு கேட்குறமே, உறுதியோடு கேட்போமே அப்படின்னா இல்லை. கிடைக்கலண்ணா, வரலைண்ணா, இல்லைண்ணா என்ன பண்ண, இதோட தான் நம்மளுடைய மைண்டு. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டான், அவனை பார்த்து நீ அவனை மாதிரி நீ உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ, அவன்கிட்ட என்னென்ன படிப்பினை எடுத்துக்கோன்னு கேட்டால் தோத்தவனை பார்த்துட்டு இருக்கு. இப்போ தோத்தவனை பார்த்துட்டு இருந்தால் அவன்கிட்ட இருந்தால் படிப்பினை எடுப்போம். புரிஞ்சுதா? ஒரு சந்தோஷமா இருக்கிறானே, மகிழ்ச்சியாக இருக்கிறானே, நல்லா கொடுத்து வச்சு ரிஸ்க் கொடு. அதான் தமிழ் ஒன்று சொல்லுவாங்க, இல்லாதவன்ட்டு எடுக்கப்படும், இருப்பவன்ட்ட கொடுக்கப்படும் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருப்பவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன்ட்டு எடுக்கப்படும். நன்றி இருக்கவன்ட்ட கொடுக்கப்படும், நன்றி இல்லாதவன்ட்டு எடுத்துருவான்ல. ஏன்னா கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தலையே, கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துங்கன்னு நான் சொல்கிறான். நான் கொடுத்த ஞாபகத்துக்கு நீ நன்றி செலுத்துங்க, நான் அதிகப்படுத்தி தரேன்னு சொல்கிறான். அப்போ அந்த விளைவுகள் நமக்கு வேணும். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், அடுத்த நபியே அவர்கள் உண்மை விசுவாசம் கொள்ளுவர இல்லாதன் காரணமாக உண்மை நீர் அழுத்து கொடுப்போம். இந்த அல்லாஹ் நிறைய அந்த குர்ஆன் வசனங்கள் சொல்கிறான். எமோஷன்ஸ் உங்களை எப்படி பாதிக்கும், உங்களோட ஃபிசிக்கல் எப்படி பாதிக்கும், எப்படிலாம் உங்களை அது ஆட்டி படைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தாலா பயன்படுத்துகிறான். இதுதான் நம்ம இப்போ எமோஷனலாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். கோபத்தால் என்ன வருது? கல்லீரல். கோபம் கல்லீரலோட தொடர்புடையது. அதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? தலைவலி, கழுத்து, உயரத்தழுத்தம், கண்ணெரிச்சல். இப்போ கவலை எதோட பாதிப்பு இருக்குது? மண்ணீரல் செரிமானத்தோட இருக்குது. துக்கம் எதோட பாதிப்பு? நுரையீரலோட சம்மந்தப்பட்டது. பயம் சிறுநீரகத்தோட சம்மந்தம். அதான் பாருங்க, சின்ன பிள்ளைங்க பயந்துருச்சுன்னா யூரின் போயிடும், பார்த்துருக்கீங்களா? ஹேய் அப்படின்னு அதட்டுங்க, உடனே யூரின் போயிடும். காரணம் அது சிறுநீரகத்தோட தொடர்புடையது. அதிர்ச்சி, ஷாக். திடீர்னு ஒரு ஷாக் நியூஸ் கேட்டாரப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சும்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதிர்ச்சியான செய்தி கேட்டாரப்ப டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அது ஏன்னா இதயத்தோட தொடர்புடையது. சிறுநீரக அதிர்ச்சியும் அந்த ஸ்ட்ரெஸ் ஷாக் நியூஸும் இது சிறுநீரகத்தோட தொடர்புடையது. அதிகமான மகிழ்ச்சி பரவசம்னாலும் இதயம் தான். மன அழுத்தம் கல்லீரல். அதிகமான மகிழ்ச்சி பரவசம் அப்படின்னா என்ன? ஓவர் எக்ஸைட்மெண்ட்னா என்னது? அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறானே தெரியாது. பார்த்தீங்களா? அந்த காலத்தில் ஒவ்வொரு சந்தோஷத்தில் என்ன பண்ணிடுவார்? டக்குன்னு ஒருவர் என்ன பண்ணுவார்னா ரெண்டு சிக்கனை கொடுத்துருவார். 2 சிக்கனை கொடுத்து சந்தோஷத்தில் 2 ஏக்கர் எழுதி வச்சுருவார். கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த காலத்தில் நிறைய கதைலாம் இருக்குமே. அந்த வாரு பார்த்தியா, அந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம தாத்தா சொத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னாச்சு? உங்கள் தாத்தா ஒருத்தன் ஏதோ வாங்கி கொடுக்குறான்னு சொல்லி அவர் கூட போய் எழுதி விட்டு வந்துட்டாரும்பாங்க. இது சொல்லாமே இருந்திருக்கலாம். அவர் இழந்த வருத்தத்தை விட இந்த சொன்ன வருத்தம் தான் அதிகமாக இருக்கும். சொல்லாமே இருந்திருக்கலாமே, ஏற்கனவே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், இல்லை இந்த கஷ்டம் வேறையா அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்படுவோம். அப்போ இந்த மாதிரி இதை வரக்கூடிய இந்த இதை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா டைம் ரொம்ப போய்கிட்டே இருக்கும், நீங்களே படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த பிபிடி இந்த இமேஜை உணர்வுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறத நான் இமேஜை குரூப்பில் ஷேர் பண்ணேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். சில பேர் காதில் சவுண்டு கேட்கும், கொயின்னு கேட்கும், பார்த்துறீங்களா? கொயிங்கிற சவுண்டு திடீர்னு கேட்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலி, அடிக்கடி யூரின் வருது, பலவீனமாக இருக்கிறது, எல்லாமே சிறுநீரகத்தோட தொடர்புடையது. அந்த சிறுநீரகத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களில் இதெல்லாம் எங்கே இருக்குது, என்ன மாதிரி பண்ணலாம், இதுக்கெல்லாம் முதல் அடிப்படையே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் காணும். பண்ணிட்டீங்களா? ஓகே ஹஸ்பிட்டா, பாரக்கல்லா ஃபீக்கும். நம்பிக்கை தான் இங்கே ஆணித்தரம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்கு பின்னாடி தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையெல்லாம் இருக்கும்.
சந்தேகத்துக்கு பின்னாடி தான் தோல்வி, நம்பிக்கைக்கு பின்னாடி வெற்றி, சந்தேகத்துக்கு பின்னாடி தோல்வி. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கைக்கு பின்னாடி தான் வெற்றி. நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்குன்னா அவன் வாழ்க்கை முழுக்க பின்னாடி வெற்றியாக தான் இருக்கும். வெற்றியோடைய வாழ்க்கையை தான் பயணிச்சுட்டு இருப்பான். இங்கே சந்தேகம்னு ஒன்று இருக்கும், பின்னாடி தோல்வியாக இருக்கும். எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், எது நடந்துடும் அப்படின்ட்டுருவான். என்னத்த சொல்ல, அல்லாஹ் கொடுப்பான் போ, ஏதாவது சொல்லிடப்போ நவுது பில்லா மின்கா இப்படி பேசக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்னத்தை கொடுத்தான் எனக்கு, ஏதாவது சொல்லிட போகிறேன் போ அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள், இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து ஒரு பாருங்க. இப்போ 6 கோல்டன் ரூல்ஸ் என்ன, நம்ம எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், நன்றி செலுத்த பழகுங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை நன்றி செலுத்துங்க. டெய்லி உட்காருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. உட்காந்து அல்லாஹ் என்ன கொடுத்தான், இன்னைக்கு என்ன கொடுத்துருக்குறான் அப்படி யோசிங்க. அல்லாஹ் நமக்கு யோசிச்சு பார்த்துட்டு எதுவுமே கொடுக்கலையே தான் வரும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு. இன்னைக்கு என்ன கொடுத்தான், ஒரு 1000 ரூபா கேட்டோம், 1000 ரூபா நமக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு, 1000 ரூபா கிடைக்கலையே இன்னைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். 1000 ரூபா கிடைக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்கான்ல, அந்த உயிருக்கு நம்ம நன்றி செலுத்தணும்ல. மௌத்தாக்காம உயிரை கொடுத்து வச்சிருக்கிறான்ல, அதுக்கு நன்றி செலுத்தணும். ஆளை எப்போ யோசிச்சுட்டு இருப்பான், நல்லா போயிட்டு அப்படி நைட்டு சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு வயிற்று நிறைய சாப்பிட்டு வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். நல்லா பாருங்க, எல்லாம் எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு எப்போ வச்சுட்டு இருப்பான், நல்ல தெம்பா சாப்பிட்டு தான் வச்சுட்டு இருப்பான். நல்லா சாப்பிட்டு ஃபேனு கீழே உட்காந்துட்டு தான் வச்சுட்டு இருப்பான். நல்லா வீட்டுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக காற்று எல்லாம் கொடுத்துருப்பான்ல. மனிதனுக்கு இயற்கையாக தோணும், நமக்கு துவா வந்து அங்கீகரிச்சா நல்லா இருக்குமே. பஞ்சு மெத்தையில் உட்காந்துக்கிட்டு அவன் ஏசியை போட்டுக்கிட்டு பஞ்சு மெத்தையில் உட்காந்துக்கிட்டு தான் யோசிச்சுட்டு இருப்பான். நமக்கு தோணும், அல்லாஹ் நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுத, அல்லாஹ் கொடுத்தா. அதுவும் அல்லாவோட நீங்கள் பேசுங்க, அது தப்பு இல்லை. அல்லாஹ் எனக்கு நான் அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வேணும், நீ தா, எனக்கு தெரியும் நீ வந்து உன்னுடைய சுன்னா எனக்கு தெரியும், நீ எப்படி கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப பலகீனமானவன், என்னால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியல, எனக்கு தேவை, நான் ரொம்ப அவசரத்தில் இருக்கிறேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, நீ நாடுனா குன்ஃபன் எக்குன் தான், ஆகுனா ஆகிரும். என் விஷயத்தில் நீ ஆக்கு, நான் அவசரப்படுறேன், இந்த அவசரம் என்னை தவறான வழியில் கொண்டு போய் விட்டுருமோன்னு பயமாக இருக்குது, ஈமான பறிச்சிருமோன்னு பயமாக இருக்குது, என்னை பாதுகாத்துரு தா. அப்படி கேளுக்கல. நம்ம போய் ஒரு மனுஷன்ட்ட கேட்குறோம்ல, காலில் உலாத குறை கெஞ்சிரோம்ல, கரெக்டாக இல்லையா? தந்துரு, உன்னை நம்பித்தான் வந்திருக்கிறேன் தந்துரு, நீ இல்லைன்னா எப்படி, இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு மனுஷங்கிட்ட சொல்கிறோம்ல. ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு நம்பிக்கை மாற்றமாக இருட்டானா, இப்போ அல்லாஹ் நம்பும்போது உங்களை எப்படி கைவிடுவான்? நம்பிக்கை வச்சு நீங்கள் ஏன் மேலே நம்பிக்கை வைங்க நல்லா சொல்கிறான்ல, நம்பிக்கை குறித்தவன் நான் மட்டும்தான் சொல்கிறான்ல. அப்போ அப்படி அந்த மாதிரி அல்லாட்ட அந்த மனசை விட்டு பேசணும். துவா கேட்கும்போது மனசு விட்டு பேசக்கூடிய அந்த மனசு விட்டு பேசும்போது மொழி நான் என்று மனதில் கஷ்டத்தை உணர்கின்றேன், ஏ அல்லாஹ் என் கஷ்டத்தை, இந்த மொழியெல்லாம் தேவையே இல்லை. எப்படி பேச தோணுதோ பேசலாம். சிரமப்படுவாங்க, சில துவாக்கிற சிரமப்படுறாங்க. எப்படி துவா கேட்குது, எப்படி உங்க மனசுல என்னெல்லாம் கேட்க தோணுது கேளுங்க, நன்றி செலுத்துங்க. அதாவது நல்லா நபிமார்களோட பரிப்பணி நிறைய உண்டு. நம்ம வந்து நம்முடைய உதவி செஞ்சுட்டு அல்லாட்ட நீங்க உதவி செஞ்சுட்டு ஒரு அமல் செஞ்சுட்டு அல்லாட்ட நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு நேரம் எங்க போவோம்னா, யாராவது ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் வச்சிருந்தாலும் அந்த கடனை அடைச்சிட்டு பிரார்த்தனை செய்யணும், அப்படிதான் தோணும். யாராவது ஒருத்தங்க வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மெடிக்கல் மருத்துவ உதவினா அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு தான் நம்ம வந்து நமக்கு துவா கேட்கணும் அப்படி தோணும். மாற்று கருத்து இல்லை, அது உதவி தான். ஆனால் அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததி தான்னு கேட்குறாங்க. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. பிறந்ததுமே அப்போ என்ன சொல்கிறாங்க தாயார் வந்து, அல்லாஹ் நான் வந்து ஒரு ஆண் அவங்க எதிர்பார்ப்பு ஆண், ஆனால் பெண் பிறந்துட்டாங்க, அப்போ பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆணை போல அதாவது இந்த பெண் வந்து மற்ற ஆண் மாதிரி இருக்க மாட்டாங்க, வித்தியாசமாக இவங்க வந்து இவங்களை வச்சு ஒரு பெரிய இது சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க, அதில் பெரிய இது பண்ண போகிறோன்னு. பின்னாடி மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பொறுப்பு யார் எடுக்கிறாங்கன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பு எடுக்கிறாங்க, பொறுப்பெடுத்துட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இது என்ன, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த பாதிரியார் கன்னியாஸ்திரி மாதிரி. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் வந்து அவங்களை அல்லாஹ்வுடைய பாதையில விட்டுட்டாங்க.
அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு தனி ரூமு எல்லாம் உண்டு. அப்போ அந்த ரூமில் இவங்க தான் பொறுப்பு. யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் பொறுப்பு. இவங்க போயிட்டு வரும்போதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உணவு இருக்கு. இப்போ உணவு இருக்கும்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த உணவு எங்க இருந்து கிடைச்சிச்சு, யார் உங்களுக்கு இது கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது அல்லாஹ் புறத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் புறத்துலேருந்து வருதுன்னு சொன்னதுமே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததியை கொடு அப்படின்னு சொல்றாங்க. சந்ததியை கொடுன்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செஞ்சதுமே அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், மலக்குமார்களை அனுப்பிச்சு உங்களுக்கு எஹியாங்கிற ஒரு 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 மகனை வந்து உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றோம், நல்ல விதை கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து நற்செய்தியை கொடுக்குறோம்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான். திரும்ப கேளுங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எனக்கு ஒரு அத்தாட்சியத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீங்க வந்து ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க, ஆனால் சைகை மூலமாக தான் உங்களால் பேச முடியும், வாய் பேச முடியாது, சைகை மூலமாக மக்கள்கிட்ட பேசுங்க 3 நாளைக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா அத்தாட்சி கொடுக்குறான். அப்போ அதுக்கு கீழே என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, இதுக்குனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அல்லாஹ்வை காலையும் மாலையும் அதிகமாக துதி செய்யுங்கன்னு நல்லா சொல்றான். இப்போ இதுலேருந்து படிப்பினை பாருங்க, எவ்வளோ படிப்பினை உள்ள இருக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, பார்த்துட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து உணவு கிடைச்சதுமே பிரார்த்தனை, எல்லாம் எனக்கு தந்துரு, புரியுதா, எல்லாம் எனக்கு தந்துருன்னு கேட்குறாங்க. எதை கேட்குறாங்க, நம்ம இல்லை இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை என்னது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அதானே பெரிய தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தானே, குழந்தை இல்லை. அதனால சமூகத்தில் ஃபேஸ் பண்ண முடியாது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை கேட்குறாங்க. நம்ம என்னன்னா கேட்கறது கிடையாது, சின்ன சின்ன விஷயங்க அதுதான் வேணும். ஒரு ஆளை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல விட்றீங்களா, ஒரு ஆளுக்கு நீங்கள் 1 ரூபா சதக்கா செய்வீங்களா, அப்போ சதக்கா செய்யறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு இது பண்ணியிருக்கிறானா, அப்போ இகலாசோட கேளுங்க. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 ரூபா கொடுக்குறீங்களா, 100 ரூபா கொடுக்குறீங்களா, 1000 ரூபா கொடுக்குறீங்களா அர்த்தம் கிடையாது, பிரச்சனை இல்லை. இகலாசோட கொடுக்குறீங்களா, அதுதான். உள்ள தூய்மையோட கொடுக்குறீங்களா, எந்த மனநிலையோட கொடுக்குறீங்க, அதான் வேணும். அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்குறான். அல்லாஹ் நீங்கள் வந்து உள்ளத்தை பார்க்குறாங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹதீஸ் ஒன்று உண்டு. என்ன, ஒருத்தர் வந்து பாலைவனத்தில் போய் மாட்டிப்பார். அவரு முழிச்சு பார்த்தா ஒட்டவும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது, கொண்டு வந்து சாப்பாடும் இல்லை. திரும்ப மயக்கத்தில் தூங்கிடுறாரு. திரும்ப முழிச்சு பார்க்கறாரு, ஒட்டமும் இருக்கு, சாப்பாடும் இருக்கு. அப்போ அவர் என்ன பண்றாரு, மகிழ்ச்சியோட உச்சத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு, அல்லாஹ் நீ தான் என்னுடைய அடிமை, நான் ஒரு ரப்புன்றார். மகிழ்ச்சியோட உச்சத்துல பேசிடுறாரு. அல்லாஹ் அதை பார்த்து சிரிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். இப்போ அல்லாஹ் தஆலா யாரை பார்த்து நீ என்ன சொன்ன பார்க்க, அல்லாஹ் உள்ளத்தை பார்த்தா, அவர் மகிழ்ச்சியோடைய வெளிப்பாடு மாற்றி வாய் துறி சொல்லிட்டாரு. இப்போ அல்லாஹ் உள்ளத்தை பார்க்குறான். உங்கள் உள்ளத்தை எப்படி இருக்குது, நீங்கள் எந்த நோக்கம், அந்த நோக்கம் கரெக்டாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக. உங்களுடைய நோக்கம் கரெக்டாக இருக்குது, உன் வேணும் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த வேணுங்கிற நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது, நோக்கம் கரெக்டாக இருக்குது, அந்த நோக்கம் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். அதனால தான் கோலை செட் பண்ணும்போது கிளாரிட்டியாக ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக செட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும், சில பேர்ட்ட கேட்டால் சொல்லுவான், இந்த வாயில் சுபஹான் அல்லாஹ் வரவே வராது. நல்லா இருக்கீங்களே அதாவது கவுன்சிலிங் வருவாங்க, அவங்க பேச்சிலே நல்லா தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஏதாவது மாற்றம் இருக்குதா, மாற்றம் ஏதோ இருக்கு. அல்லாஹ் கொஞ்சமாவது நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், இப்போ நம்ம நல்லா பேசுகிறோமே, அப்போ ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இப்போ பேசுறதுக்கு அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொடுத்துரு, அல்ஹம்துலில்லாஹ்னு வார்த்தை வருதா, வராது. அப்புறம் அந்த வாயிலே வராது. அப்போ எப்படி, அப்போ கிராட்டிடியூட். நைட்டு உட்காருங்க, ஜஸ்ட் உட்காருங்க. இதெல்லாம் நம்ம இஸ்லாம் சைக்காலஜி குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் பயிற்சியாகவே இருக்குது நம்ம வகுப்பில். அதான் குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸ் கிளாஸ் ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான், நிறைய ப்ராக்டிக்கல் வரும், சைக்காலஜி ப்ராக்டிக்கல், மைண்ட்ஃபுல் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும். அப்போ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி அது மன ரீதியாக பண்ணுறோமே, அது அல்லாஹ் தருவானே, அல்லாஹ் கொடுப்பானே, உறுதியாக பண்ணுறோமா, அது பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ், தொழுகை. அதாவது தொழுகையாளி உள்ளச்சத்துடன் தொழக்கூடியவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான். வெற்றி அடைந்து விட்டார்கள்னா மறுமை வெற்றி மட்டுமல்ல, இம்மை வெற்றியும் தான். புரிஞ்சா? ஒரு குரான் வசனத்தை படிக்கும்போது நம்முடைய மனநிலையை எப்படின்னா எல்லாரும் மறுமையில தான் மாற்றுக்கிறது இல்லை. மறுமையில முழுமையான அல்லாஹ் கூலி உங்களுக்கு கொடுப்பான். ஆனால் இம்மையிலே அல்லாஹ் கூலியை கொடுப்பான் உங்களுக்கு. அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறாங்கல்ல, யார் இம்மையை மறுமையை மறுமையை நோக்கமாக வச்சு வாழ்கிறாங்களோ மறுமையும் கொடுப்போம் இம்மையும் கொடுப்போங்கிறானே.
இம்மையும் கொடுப்போம்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் அதை இம்மை வேண்டாம் வேண்டான்னு போட்டுறீங்க? இப்போ சந்தோஷமாக வாழ்றதால சந்தோஷமாக வாழ்றதுங்கிறது யார் ஏன் விரும்புறது இல்லை? நமக்கு இது நமக்கு ஏன், நமக்கு உண்டு, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு பின்னோக்கு சிந்தனை தான் நம்ம பின்னாடி கொண்டு போயிட்டுருச்சு. கல்வியில் முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் மட்டும்தான். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், கல்வியில் முன்னேற்றம் இல்லை, ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸில் முன்னேற்றம் இல்லை, மார்க்க கல்வியில் விழிப்புணர்வு இல்லை, ஒரு கோல், ஒரு ஏதாவது ஒரு துறையில் முன்னேற்றம் இல்லை, எதுலேயும் முன்னேற்றம் இல்லை. பின்னாடி இன்னைக்கு இப்போ தான் அல்லாவோட கிருபையால ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. மைண்ட்ஃபுல்னஸோட தொழும்போது தொழுவுமா, அதாவது ஏன் தொழலைன்னு கேட்டால் டைம் இல்லை. ஏன் டைம் இல்லை? முதல் டைம் இல்லைங்கிறதுக்கு எக்ஸாக்டான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை நீங்கள் டைம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அதுதான் இதுதான் எக்ஸாக்டான மீனிங். தொழலைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் தொழலைன்னு கேட்டால் டைம் கிடைக்கலன்னு சொல்கிறாருன்னா தொழுகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தொழுகிறதுக்கு எனக்கு பிடிக்கலை, தொழுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதுதான் அர்த்தம், மறைமுகமான அர்த்தம். சொல்ல மாட்டாங்க இல்லையே. சரி, அந்த தொழக்கூடிய நேரத்தில் நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருந்த? ரொனால்டோ ரிட்டையர்ட் ஆகிட்டார், அழுதுகிட்டு இருந்தேன். ரொனால்டோ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, அதனால அழுதுகிட்டு இருந்தேன், அதனால தொழலைப்பா. எவ்வளோ பெரிய விஷயம்னா, மறுமைக்காக அழுத கண்கள், இதெல்லாம் மறுமைக்காக அழுத கண்கள். இந்த கண்கள்லாம் மறுமையுடைய அழுத கண்கள். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, டிஎம்கே தோத்துருச்சு, அதனால எனக்கு தொழுக தோணலை. டிஎம்கே தோத்துருச்சு, தொழுக தோணலை, அதனால மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அதனால தொழலை. சரி, வேற என்ன? எதுக்குப்பா தொழலை? கல்யாண வேலை, அதனால தொழலை. கல்யாண வேலையில இவர் தான் போய் கல்யாண வேலை பார்த்து கல்யாணம் நடக்கும்னா இல்லை, திடீர்னு நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, உங்களை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க, என்ன சொல்லுவாங்க? ஒரு 2 பேர் அவர் கூட இருங்க, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்ட்டு போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? கல்யாண வீட்டில் எனக்கு கல்யாண வேலை அதிகமாக இருக்குன்னு தொலையை மிஸ் பண்ணுறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கல்யாண வேலைங்கிறதுனால தானே தொலையை விட்டுட்டு போய் வேலையை பார்க்குறீங்க. ஒரு உதாரணத்தை எல்லாம் பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மயக்கம் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ மயக்கம் போட்டார், இவர் தானே என் கல்யாணத்துக்கு உட்காந்து எல்லா வேலையும் பார்த்தாரு, சே என் கல்யாணத்தை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. போய் வேகமாக ஒரு 2 பேர், அப்போ அந்த கல்யாண வீட்டிலேயே மொத்தாலும் வரமாட்டாங்க, ஒரு 2 பேரும் கூட வருவாங்க, வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உங்கள் ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்டு கல்யாண வேலை ஜாம் நடந்துட்டு தான் இருக்கும். மாப்பிள்ளையும் பொண்ணு பிரியாணி சாப்பிட்டு தான் இருப்பாங்க, சொந்தக்காரங்க வந்ததுக்கப்புறம் என்ன காலைல சாப்பிட்ருக்க மாட்டியா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டியா, ஓரமாக உட்காருமான்னு உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. உன்னை விடுறோம்னா அந்த விடக்கூடியது எதுக்காக விட்டோமோ அதை விட பெருமதியாக இருக்கணும். நீங்கள் தொழுகையை காண்டி கல்யாணத்தில் உள்ள வேலை எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா தொழுகை உங்களுக்கு பெருமதி, அல்லாஹ் உங்களுக்கு பெருமதியாக இருப்பான். இது தொழுகையை விட பெருமதியா உங்கள் கல்யாண வீடு ரமதான் அதுலேயும் சுபஹா நல்லா அந்த ஃபித்னா சுபா இதில் ரோமில் வருமே, அல்லாஹ் அக்பர். ஃபஜருக்கு ஆள் இருக்காது, பெருநா தொழுகை திடல் நிரம்பிடும். திடல் தொழுகை உங்களுக்கு வாஜிப்பா, சுண்ணத்தானே அது. நீங்கள் தொழாட்ட விட எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான், ஏன் நீ தொலை நீ போய் தொலை போல பெருநா தொழல. ஃபஜருக்கு கேள்வி இருக்கு, ஏன் ஃபஜர் தொழலன்னு கேள்வி கேட்பான். சுண்ண தொழுகைக்கு கேள்வி கேட்க மாட்டான், சுண்ணத்து அமலுங்க செஞ்சால் நன்மை, செய்யலாம் அவங்க பாவம் இல்லை, அவ்வளோதான். சுண்ணத்தை பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சு அப்படியே பெர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு ஆள் அப்படியே புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பாட்டு வேறு பின்னாடி ரீல்ஸ் வேறு ஒரு 30 செகண்ட் ரீல்ஸ் வேறு எடுத்து போட்டுருவாங்க, ரீல்ஸையும் போட்டுட்டு வர்றது வெண்ண. ஃபஜருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவர் என்ன பண்ணி நைட்டு ஃபுல்லாக தெருவில் உட்காந்து வீட்டில் உட்காந்து சீரியல் பல்ப் போட்டோம், நல்லா பாதுகாக்கணும். சீரியல் பல்ப் போட்டோம், மருதாணி வச்சோம், நைட்டு உட்காந்து மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தேன், லேட்டாக காலைல எந்திக்க முடியல. இன்னும் சொல்ல போன நவுது பில்லா மென்கா அநியாயம் இந்த கல்யாணத்தில் உட்காந்து பெண் பேசிக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும். மகரிபுக்கு பாங்க சொல்லுவாங்க, இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க பொண்ணு சாலியான பொண்ணாக இருக்கணும், மாப்பிள்ளை சாலியான மாப்பிள்ளையாக இருக்கணும், மாப்பிள்ளை 5 நேரம் தொழணும், பொண்ணு 5 நேரம் தொழணும். அங்கே பாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கே அது வேச்சால இப்போ விதிவிலக்கு, இவங்களுக்கு மட்டும் அல்ல விதிவிலக்கு கொடுத்துட்டான். ஜிப்லேஸ்லாம் அனுப்பிச்சி விட்டு விதிவிலக்குப்பா போய் கேட்டு வாப்பான்ட்டான். நீங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் தொழுக வேண்டாம்,
பேசி முடிச்சதுக்கப்புறம் தொலை வச்சுக்கோங்க, பெரிய நம்ம வந்து ரொம்ப அப்படி உன்னதமான என்ன எவ்வளோ பெரிய இது பண்ண போனீங்க அப்படின்ட்டு. அது கல்யாணத்தில் வந்துருச்சுன்னா பெரிய கூத்து. மேக்கப் போட்டான்னு சோழி முடிஞ்சு. 5 நேர வக்தும் கலா தான். கலா கியாமத்தினாலையும் கலா தான். அது முடிஞ்சு போச்சு. இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர எத்தனை பேர் அவேர்னஸ் இல்லை. இந்த பிரச்சனைகள் இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து உருவாக்குங்க. திரும்ப திரும்ப சொல்றாரு, குடும்பத்தை பேணுங்க, குடும்ப உறவை பேணுங்க, போய் விட்டு கொடுப்பு வேணும். இப்போ குடும்ப உறவு பேணும் போது நமக்கு விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். விமர்சனங்கள் வரும்போது காயம் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். இப்போ காயம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யணும்? மருந்து தான் போடணும். காயம் ஏற்பட்டுச்சுன்னா காயத்தையே போட்டு குத்திட்டு இருக்க முடியுமா? 2 வழிதான். ஆமாவா இல்லையா? இப்போ ரோட்டில் போறீங்க, கீழே விழுந்துட்டு முட்டில் அடிபட்டுருச்சேன்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்களா, இல்லை காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருப்பீங்களா? எத்தனை நாளைக்கு தான் ஐயோ அடிபட்டுருச்சு எத்தனை நாளைக்கு தான் அழுதுட்டு இருக்க முடியும்? காலம் ஃபுல்லாக அழுதாச்சு. அதனால தான் ஒரு அழகான ஒரு கவிதைன்னு சொல்லும். கவிதை நடையில ஒன்று வரும். அழுது இவ்வளோ நாள் அழுதுட்டியே வாழ்ந்து தான் தொலையேன், இப்படியே வரும் கவிதை. இப்படிதான், இவ்வளோ நாள் அழுதுட்டியே வாழ்ந்து தான் தொலையேன், துன்பமாக இருந்து பழகிட்டியே மகிழ்ச்சியாக இருந்து தொலையேன். அந்த அந்த நடை நல்லா இருந்துச்சு படிக்கும்போது. இப்போ அழுதுகிட்டே எனக்கு எப்போ பார்த்தாலும் அவர் அப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, இவங்க இப்படி பண்ணுறாரு, அவங்க அப்படி பண்ணுறாங்க, எவங்க எப்படி பண்ணாலும் ஒரு ரிஸ்க் கொடுக்க போது அல்லாஹ் தான். அப்போ நெஞ்சில் வந்து அம்பு குத்திருச்சுன்னு எத்தனை நேரம் தான் காட்ட முடியும்? எடுத்து போட்டு காயத்தை போட்டு போக வேண்டியதான். அம்புனா குத்தத்தான் செய்யும் அப்படின்னு இயல்பாக எடுத்துக்கிற பேர வேண்டியதான். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தால் விமர்சனம் வரத்தான் செய்யும், போயிட வேண்டியதான். அந்த இடத்துல பொறுமையாக சபர் செஞ்சு போகும்போது நமக்கு வந்து அல்லாஹ் கூலி கொடுப்பான். இப்போ அந்த விஷயத்தை பண்ணுறது. போகிறது வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம உண்மையிலே நம்ம கம்யூனிட்டியை பாராட்டணும். சுப்ஹானல்லாஹ். தஹஜ்ஜுதுக்கு எந்திக்கிறது என்ன, தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சு அவங்க ஆக்டிவிட்டி பண்ணுறது என்ன, சுப்ஹானல்லாஹ். பா, ஃபஜருக்கு அப்புறம் ஒரு முஸ்லீம் வீட்லேயே தூங்குறதால பார்க்க முடியாத, எல்லாம் முழிச்சிருப்பாங்க. கரெக்டு தானே? சொல்ல கரெக்டா? நாங்களே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அதுலேயும் அப்பந்தான் பிள்ளைங்க தூங்குது, அப்பம்பே ஃபஜர் எழுப்போயா விட்டுருவோம். நாங்களே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு, அப்பந்தான் கொஞ்சம் தூங்குறோம், எதுக்கு போட்டுக்கிட்டு காலையிலே வேண்டாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, அப்படியே ஹெல்த் என்ன சொல்லலாம், ஹெல்த்தும் சரி வேண்டாம், நானும் வேண்டான்ட்டு போயிடும். அது ஆக்டிவிட்டி இருக்கணும், ரன்னிங் இருக்கணும், வாக்கிங் இருக்கணும், ஏதாவது எனிதிங் மூமெண்ட்ஸ், உடம்பு ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். காலையில் எந்திரிச்சதும் இங்கே என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணுறது கிடையாது, தொழுதுட்டு தூங்கிட்டு 9-10 மணிக்கு எந்திரிக்கிறது. லீவாக இருந்துச்சுன்னா, ஸ்கூலில் இருந்தால் மட்டும் பரபரப்பாக இருப்போம். காலையில் வாக்கிங்லேயே பெரிய கூத்து. என்னது? வாக்கிங் போகிறதே உடம்பு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இருந்தான், போகும்போதே புறம்பச்சிட்டே போகிறது. அவன் நீ பண்ணாத தெருக்குள்ளே போனாலே எப்படித்தான். இந்த நம்ம தெருவில் ஒருத்தர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் ஒருத்தர் நபர் இருக்கார், அவருக்காக துவா செய்யுங்க, அது சரியாருன்னுட்டு. அவர் லவ் ஃபெயிலியரான். ஒரு ஆள், நான் தொழுதுட்டு வந்துட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், அவர் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டாரா, தான் இப்படி ஆகிட்டாரான். இன்னொருத்தங்க இல்லை அப்படி இல்லை, அவர் நிறைய படிச்சுட்டார், அதனால மண்டை குழம்பிருச்சான், நிறைய படிச்சுட்டார் இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆளாளுக்கு ஒன்று அவர் உண்மையிலே ஆயிட்டாரு. என்ன நிலைமை என்ன? அல்லாஹ் ஷிஃபா கொடுக்கட்டும், என்னவா இருந்தால் என்ன, ஷிஃபா சொல்கிறோமா? இல்லை. அதனால தான் பீர்பார் லைலா மஜ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைலா மஜ்னு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்து 4 பேர் தொழுதுட்டு இருந்தாங்களாம். மஜ்னு வந்து லைலா மேலே இருக்கக்கூடிய பைத்தியத்தில் என்ன பண்ணாருன்னா, அந்த 4 பேர் முன்னாடியே போய்கிட்டு இருந்தாராம். அப்போ தொழுது முடிச்சுட்டு டக்குன்னு அவரை கூப்பிட்டு திட்டினாங்களாம், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாங்களும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம், அவள் பின்னாடி அப்படியே நீ போய்கிட்டே இருக்கிற, தொழுறாங்க கூட இல்லாமல் முன்னாடி போய்கிட்டே இருக்கிய, இந்த மாதிரி அவர் திட்டினாங்களாம். அப்போ அவர் கூப்பிட்டாராம், நான் மஜ்னு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசையில் தான் நீங்கள் தொழுதுட்டுருக்கீங்கன்னு, யார் தொழுதுட்டுருக்குன்னே தெரியாமல் நடந்து போனேன். அந்த ஆசையை நீங்கள் ரப்பு மேலே வச்சுருந்தீங்கன்னா என்னை பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்னு. அந்த ஆசையை தொழுகை மேலே வச்சுருந்தீங்கன்னா நான் அப்படி போகிறதே நீ பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு. நம்ம அப்படியா தொழுகிறோம்? தொழும்போது தான் கிச்சன் ஆஃப் பண்ணுமா, அதை ஆஃப் பண்ணுமா, அதை ஏகப்பட்ட சிந்தனை வரும்.
அப்போ தான் பிளான்லாம் போட்டுட்ருப்பான். டூர் போகிறோம், இது காலையில் கிளம்புறோம், குற்றாலம் போயிட்டு அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்புறம் என்ன செய்ய போயிட்டு அங்கே என்ன சாப்பிட்டு வந்துட்டு சமையெல்லாம் வலிமை தான் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது தான் தொலை முடிஞ்சா வைப்பான். கேட்க மாட்டான், மனசுக்குள்ளே கேட்டுப்பான், அதுக்குள்ளே தொலை முடிஞ்சா இதுதான் தொழுக. தூக்கி குப்பையில் மூஞ்சில் எரியும் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சில பேரோட அமலை வந்து அல்லாஹ் மூஞ்சில் எரிவான்னு, நாளைக்கு மறுமையில் தூக்கி எரிஞ்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ என்கேஜ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அடுத்து செட் கோல்ஸ் வேணும். இலக்குலாம் நமக்கு இலக்கெல்லாம் சகருக்கு என்ன சாப்பாடு, இஃப்தாருக்கு என்ன பார்ட்டி, அதான் நம்மளோட இலக்கு, மெயின் இலக்கு. நம்மள பெரும்பாலானவர்களுக்கு நோம்பு வந்துச்சுன்னா சகருக்கு என்ன, இஃப்தாருக்கு என்ன, இதுதான் நம்மளுடைய இலக்கு. பெரும்பாலும் மற்ற நேரம் குரான் ஓதுறது, குரானை ஹிஃபில் பண்ணுறது. குரான் ஓதுறதுல பிரச்சனை இல்லை, ஹிஃபில் பண்ணுறது, தஃப்சீரை படிப்போமே, ததப்பூர் செய்வோமே, ஏதாவது புத்தகம் படிப்போமே, நம்ம ஒரு புக்கம் எழுதுவோமே, நம்ம சமுதாயத்தில் ஏதாவது உதவி செய்வோமே, நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமே, நம்ம ஒரு ஹிஃபில் மதரசா உருவாக்குவோமே, நம்ம ஒரு ஆலிமா படிப்போமே, நம்ம ஒரு ஆலிமாவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு உதவி செய்வோமே, நம்ம ஒரு பங்கு கொடுப்போமே, நமக்கு இருக்கிற டேலண்ட்டை பயன்படுத்துவோமே. ஏன்னா கட்டுரை போட்டி இருக்குதா, கட்டுரை மூலமாக ஒரு நல்ல ஒரு கருத்தை விதைக்க முடியுதா, எழுதுவோமே, கிடையாது, இல்லை. அதான் நம்ம இலக்கு ஃபுல்லாக அதுதான் இலக்கு. நம்மளோட இலக்கு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தாரையும் சகரையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாத்துல தவிர சாலிகான நபர்களும் சாலிகான நபர்கள் சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடியவங்க எத்தனையோ பேருங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அருள் செய்யட்டும். அடுத்து 6வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ், லிமிட்டட் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். நெகட்டிவான செல்வாக்கை உள்ளே விடாமல் தடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேரிகேடை வச்சுக்கோங்க. யார் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வாழணும், நீங்கள் தான், அதாவது நமக்கு என்ன சாப்பிடணும், நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம எதை குடிக்கணும், நம்ம யாரை திருமணம் முடிக்கணும், யாரை வந்து எப்படிப்பட்ட பிள்ளையை வளர்க்கணும், எப்படிப்பட்ட விஷயம், அதெல்லாம் உங்களை சார்ந்தது. அது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஹக்கு இருக்குது. அந்த ஹக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறான். குரான் சுன்னாக்கு இருக்குது. ஈவன் திருமணம் முடிக்கக்கூடிய நேரங்களில் பெண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையை பிடிக்கலையோ, இல்லை மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிக்கலைன்னா வழியே வந்து அந்த பெண்ணோடைய மாப்பிள்ளை வழியே வந்து எவ்வளோதான் ஃபோர்ஸ் பண்ணாலும் அந்த திருமணம் செல்லாது. அவங்க அந்த திருமணத்தை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்க விருப்பம் இல்லாத வரைக்கும். இதுதான் ஒரு செய்தி ஒன்று முஆவியா ரலியல்லாஹு செய்தியில் ஒன்று வரும். சரி, முஆவியா கிடையாது, ஒரு நல்ல செய்தி. அந்த சஹாபியுடைய நேம் மறந்து போச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து ஒரு சஹாபிக்கு பேசி போட்டுருவாங்க. பேசி போட்டுட்டு எப்படி பேசி போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர், அவருக்கு அந்த பெண்ணோட அந்த செய்தியில் எப்படி வரும்னா, அந்த பெண்ணுக்கு தந்தை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ பொறுப்பாளர் ஒரு செய்தி வரும், வழி, தந்தையோ தந்தை அல்ல வழின்னு வரும். வழியை பொறுப்பாளர் பேசி போட்டுருவாங்க. ஆனால் பொண்ணோட அம்மாவுக்கும் இவன் இந்த சஹாபியை பிடிக்கல. அப்போ இந்த செய்தி இன்னொருத்தர் தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, அவரை பற்றி வரலாற்றில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் வந்து அந்த பேர் டக்குனுக்கு வர எப்பயோ படித்த ஒரு சம்பவம். இவர் வந்து எப்படின்னா, அந்த சஹாபியோட பண்பை இவர்கிட்ட வாயை கொடுத்தா தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் 1000 ரூட்டு சொன்னீங்கன்னா 1001 ரூட்டுக்கு பிளான் போடுவார். அந்த அளவுக்கு டேலண்ட், அந்த ஒரு மைண்டை கொடுத்து வச்சுருந்தான். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அவர் போய் பெண்ணோட அம்மாவையும் பேசும்போது பெண் அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு, பெண்ணுக்கு பிடிச்சி போச்சு. இப்போ இந்த செய்தி ரசூலாட்ட வருது. இப்போ ரசூலா என்ன ஒன்றும் கேட்கல, பெண்ணை கூப்பிட்டாங்க, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, அவர் தான் பிடிச்சிருக்குன்னாங்க. இந்த இதை கேன்சல் பண்ணுங்கள், அவங்கள திருமணம் முடிச்சுங்கன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பெண்ணுடைய விஷயம் இங்கே வேணுங்கிறது இந்த ஒரு செய்தி உண்டு. அப்போ அந்த ஹக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஹக்கு இங்கே இருக்குது. அப்போ அந்த ஹக்கு இது திருமணம் மட்டுமா, திருமணம் ஆன பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் செட்டிங் லிமிட்ஸ் இருக்குது. இந்த லிமிட்ஸ் தெரியாமல் தான் இங்கே நிறைய பிரச்சனை. கணவன் மனைவி உறவுக்குள்ள மாமனார் மாமியார் செல்வாக்கு செலுத்துறது, வரவெல்லாம் செல்வாக்கு செலுத்திட்டு போகிறது, அவர் சொன்னால் இவர் பேச்சு, இவர் அங்கே சப்போர்ட், யார் பேசணும், யார் பேசக்கூடாது, எந்த வரமுறையும் இல்லை. ஒரு லிமிட்டட்ஸ் இருக்குது. எல்லாம் சஜஷன் சொல்லலாம், இப்படி இருமா. ஆனால் இங்கே செல்வாக்கு செலுத்துறது, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரோல் பண்ணுறவங்க தான் அதிகம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கும் போது, ரொம்ப லாங் டாபிக், பெரிய டாபிக். இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை சொல்கிறோம். விருப்பப்படுறவங்க இந்த பேஸ்டு தான். இது எல்லாத்தையும் இந்த குடும்பங்கள், நம்முடைய குரானிக்ஸ், நம்முடைய பிஹேவியர்ஸ் மாற்றுறது, நம்முடைய கேரக்டர்ஸை மாற்றுறது, நம்முடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை மாற்றுறது,
நம்ம டெய்லி பயிற்சிகள் பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை மாற்றுறது, வாழ்க்கை கண்ணோட்டத்தை மாற்றுறது, பாசிட்டிவான விஷயங்களை மூவ் பண்ணுறது, எல்லாத்தையும் தான் நம்ம குரானிக் லைஃப் ஸ்டேஸில் 4 மாத வகுப்பில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் நீங்கள் சேரக்கூடியவங்க அட்மினை காண்டாக்ட் பண்ணி அதில் சேர்ந்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஓகே, டுடே வாட் இஸ் கீ டேக் அவே?